ஓகே, நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். Nous allons nous diriger vers la parole de Dieu. ஜெபம் பண்ணுவோம். Nous allons prier. அடிக்கடி நான் சொல்றது அடிக்கடி சொன்னாலும் எந்த அளவுக்கு நாம் வாஞ்சியாக இருக்கிறோமோ, இன்றைக்கு எந்த அளவுக்கு நாங்கள் வசனத்தை கேட்க ஆவிக்குரிய வாழ்விலே வளரணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த அளவிலே தான் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். Le Seigneur nous bénira au point où vous avez, à quel point vous avez soif et à quel point vous avez un réel désir de grandir dans la vie spirituelle. À ce point-là, le Seigneur vous remplira. அவர் ஜெபம் பண்ணுவோமா? Nous allons prier. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கூடி வந்தது நல்லதென்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் தேவ பிள்ளைகளாய் கூடி வருகிற வேலையெல்லாம் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர். ஆண்டவரே, அப்பா, எங்களோடு கூட நீர் இருந்தாலும் நாங்கள் கூடி வருகிற வேலையிலே விசேஷமாய் எங்கள் மத்தியிலே நீங்கள் வருகிறீர். ஆண்டவரே, பொன் குத்து விளக்கின் மத்தியிலே உலாவி வருகிறேன் என்று நீ சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, சபையிலே ஆவியானவர் ஆண்டவரை பேசுவதை ஆண்டவரே நாங்கள் கேட்க கடவோம் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்க. ஆகவே இந்த கூடி வருகிற வேலையெல்லாம் விசேஷித்த அபிஷேகத்தோடு கூட நீ கூடி வருகிறீர். ஆண்டவரே, அதுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே நீர் வாசம் பண்ணுகிற தேவன் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, உண்மை நாங்கள் துதித்திருக்கிறோம். உங்களுடைய பிரசன்னத்தில் நீர் எங்களை நிறைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இப்போதும் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நீர் ஆண்டவரே அந்த 5 அப்பங்களையும் ஆண்டவரே மீட்டுகளையும் ஆண்டவரே அநேகருக்கு பகிர்ந்து கொடுத்தது போல இந்த நாளிலும் எனக்கும் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை ஆண்டவரே ஆவியின் ஜீவனமாய் வர நீர் கிருபை செய்யுங்க. எங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலாக தேவரீர் நீ செய்ய போவதற்காய் நன்றி. விசேஷமாய் பிதாவே, உடைய பரிசுத்த ஆவியானவரால் என்னையும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. சிந்தனைக்காதபடிக்கு ஆண்டவரை ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்ற உணர்வோடு கூட ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை திருப்தி ஆக்குங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. ஓகே, நாங்கள் இந்த ஜெபத்தை குறித்து கற்றுக்கொண்டு வருகிறோம். வேதத்திலே எந்த காரியம் அதிகமாக சொல்லப்பட்டதோ அது மிக முக்கியமாக இருக்கும். Tout ce qui est écrit dans la Bible que nous pouvons lire sont très importants. அடிக்கடி நீங்க பார்த்தா இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தை குறித்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. Il est beaucoup inscrit dans la Bible concernant la mort de Jésus-Christ. அது முக்கியமானது. Alors c'est très important. அல்லது வேத வசனத்தை வாசிக்கிறது தியானிக்கிறது குறித்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. Il est beaucoup écrit dans le livre concernant la méditation de la Bible et la lecture biblique. அது முக்கியமானது. C'est très important. இப்படியே சொல்லிக் கொண்டு போகலாம். Je peux continuer à dire ainsi. வேதத்தை ஜெபத்தை குறித்தும் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. Mais dans la Bible, il est également beaucoup écrit concernant la prière. பழைய ஏற்பாடு முழுவதும் பார்க்கலாம். On peut voir ça dans l'Ancien Testament. உபவாசம் ஜெபத்தை பார்க்கலாம். On peut observer le jeûne et la prière. அதேபோல் நான் சொன்னது போல சங்கீதத்திலே அதிகமாக நாங்கள் தேவனை துதிக்கிறதையும் ஜெபிக்கிறதையும் உபவாசிக்கிறதையும் கவனிக்கலாம். Et dans les psaumes, on peut également voir qu'il y a beaucoup de louanges, d'adoration, de prières. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷங்களிலே தானும் ஜெபித்தார், மற்றவர்களையும் ஜெபிக்க அவர் கற்றுக் கொடுத்தார். On voit dans les évangiles que le Seigneur Jésus-Christ priait énormément et apprenait également aux autres comment prier. நான் சொல்றேன், இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை கிட்டத்தட்ட எல்லாத்தையும் இல்லை, கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஒன்றை விட்டு ஒரு அல்லது ஒவ்வொன்றும் அல்லது ஒன்றை விட்டு சொல்லக்கூடாது, ஒவ்வொன்றிலையும் ஒன்று சிலது இல்லை. மற்றபடி எங்கு பார்த்தாலும் ஜெபத்தை குறித்து அதிகமாக நாங்கள் உபவாசத்தை ஜெபத்தை குறித்து பார்க்கிறோம். Dans les actes, on peut voir qu'il y a dans nombreux versets et mentionné le jeûne et la prière. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், மணவாளன் இருக்கைக்கு உபவாசிக்க தேவையில்லை, ஆனால் மணவாளன் எழுபத்து போன பிறகு உபவாசம். Il est écrit également que lorsque l'époux est là, il faut beaucoup jeûner, mais quand l'époux est parti, il est inutile de jeûner. நிருபங்களிலே பார்க்கலாம், ஜெபிக்க சொல்லி அப்போஸ்தலர் ஊக்கப்படுத்துறது மாத்திரமல்ல, அவர்களும் ஜெபிக்கிறாங்க. On voit que les apôtres écrivaient beaucoup dans les épîtres et encourageaient les personnes à jeûner et à prier. நீங்க வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல ஜெபம் இருக்குது, ஆனால் ஜெபத்தை விட துதி அதிகமாக காணப்படுது. Et dans l'Apocalypse, par rapport à la prière, on voit qu'on parle beaucoup de la louange. ஒரு வகையில சொன்னால் நான் நினைக்கிறேன் ஜெபம் தான் அதிகமாய் வேதத்திலே வலியுறுத்தப்பட்ட ஒரு காரியமாய் இருக்கலாம். D'un côté, je peux dire que dans la Bible, c'est la prière qui est beaucoup plus insistée. ஆகவே நம்ம ஜெபிக்கிறது மிக மிக அவசியம். Donc il est très important et nécessaire de prier.
அடிக்கடி சொல்றது போல ஜெப நேரமும் கூட்டப்படணும், ஜெபத்துடைய தரமும் கூட்டப்படணும். Comme je le dis souvent, il faut que le temps de la prière soit augmenté, mais également la qualité de la prière. ஓகே, அப்ப நான் சொன்ன முதலாவது விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துறது கூடாத காரியம் அவர்களை சேர்கிறவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். Car il est écrit dans la Bible, or il est impossible d'être agréable à Dieu, car il faut que celui qui s'approche de Dieu croit qu'il existe et qu'il est le rémunérateur de ceux qui le cherchent. நான் சொன்ன ஒரு 21 காரியம் எழுதி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் பிரசங்கம் பண்ணணும்னு தெரியாது, ஒன்றிலேயே முடிக்கணும் தெரியும். ஆனால் 21 காரியம் எழுதி வச்சிருக்கேன். ஜெபத்தை நாங்க சில காரியம் செய்யறதாலே ஜெபத்துடைய வலிமை பெருகும், சில காரியம் செய்யறதால ஜெபத்துடைய வலிமை குறையும். J'ai écrit 21 sujets concernant la prière et je sais qu'il y a certains sujets dont je vais vous parler, il y a certains points qui vont nous permettre de grandir dans la vie de prière et certains points que je vais vous parler donc qui vont nous abaisser dans la vie de prière. ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மகுடம் போல விசுவாசம் முக்கியம். Mais par-dessus tout cela, ce qui est important, c'est la foi. அவையெல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் இல்லாமல் சொல்லுங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துறது கூடாத காரியம். அவரிடத்திலே சேர்கிறவர்கள் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. Ce verset est très très important. ஒரு ராஜாவுக்கு முடியவள முக்கியமா, அதுபோல் இந்த ஜெப வாழ்க்கைக்கு விசுவாசம் மிக மிக அத்தியாவசியமானது. De la même manière que pour un roi les cheveux sont très importants, de la même manière pour la foi la prière elle est très importante. நாங்க முதலாவது பார்த்தோம் விசுவாசம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது நாங்க பார்த்தோம் விசுவாசம் கேள்வினால் வரும், எதனாலே வேதவசனத்தை கேட்கிறதா விசுவாசம் வரும் என்று சொல்லி. Comment est-ce que la foi elle va arriver à travers les questions et à travers la prière. சரி, ஒரு டெஸ்ட். எத்தனை பேர் டெஸ்ட் ரெடி? Je vous ஓகே, நான் என்ன சொன்னேன்? விசுவாசம் கேள்வி வேதத்திலே வரும். சரி, இது எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்படுறது யாரா சொல்லுங்க? Dans quelle circonstance est dit ce verset? C'est-à-dire que la foi vient par la question et les questions viennent par la lecture biblique. Dans quelle circonstance cela est écrit? நல்லா கவனிங்க. இப்போ நான் சொன்னானே விசுவாசம் விசுவாசம் கேட்கிறவர் கேள்வி வார்த்தை அவர் சொன்னானே. Je vous ai dit que la foi vient par les questions et les questions viennent à travers la parole de la Bible. இதே நான் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் சொல்லிருக்கேன். அதாவது சூழ்நிலைக்கு வெளியால அதை எடுத்து தான் நான் பேசியிருக்கிறேன். Cela j'ai sorti du contexte pour pouvoir vous en parler. ஆனா சொல்ற தவறல்ல. C'est pas une erreur d'en parler. அதுல சொல்லப்பட்டது என்னன்னா, எதுனா இந்த சுவிசேஷத்தை சொல்லுகிறதுனால, சுவிசேஷத்தை கேட்கிறதுனால அந்த விசுவாசம் வரும். என்ன? இயேசுதான் கடவுள், இயேசு ரட்சகர், இயேசு சிலுவையில் மரித்தார். அந்த விசுவாசம் தான் சொல்லப்பட்டிருக்குது, சுவிசேஷத்தின் விசுவாசம். C'est de quelle foi est-ce qu'on parle? C'est la foi de l'évangile, c'est-à-dire en annonçant l'évangile, nous allons croire que Jésus est notre rédempteur et notre sauveur. C'est en croyant à cet évangile que la foi va se développer en nous. தயவு செய்து நான் பேசினாலும் சரி, இது நான் பேசுறதுக்கு தவறா பேசலாகவே நீங்க பிரச்சனைப்படுத்துறதில்ல. ஆனால் நீங்க எப்பயும் வேதத்தை வாசித்து அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்குள்ள ஆசரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் பேசுறாங்கன்னா உங்களுக்கு தெரியாது. Vous devez comprendre et chercher dans quelles circonstances est-ce que le pasteur va parler concernant les versets. அது நான் சொல்ல தவறு சொல்லல. Je dis pas que c'est une erreur d'avoir நிச்சயமா வேதத்தை வாசித்து விசுவாசம் வரணும், அது எந்த சந்தேகமும் இல்லை. J'ai aucun doute sur le fait que plus vous allez lire la parole de Dieu, plus votre foi va grandir. அதுக்கு நான் எடுத்த அந்த வசனம் முன்னுக்கு பின்னுக்கு பார்த்தா சுவிசேஷத்தை சொல்லத்தான் ஒரு விசுவாசம் வரணும், அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. Mais quand nous avons lu ce verset, le verset précédent et le verset suivant nous dit que c'est plus nous allons connaître et grandir dans l'évangile et plus la foi va grandir. ஓகே, அப்ப நல்லா கவனிங்க. அப்ப நான் சொல்றேன், அப்ப வேத வசனத்தை நாங்க எந்த அளவு வாசிக்கிறோம், எந்த அளவு நாங்க மெடிடேட் பண்ணுகிறோமோ அந்த அளவிலே நம்முடைய விசுவாசம் அதிகப்படும். Je l'ai dit, à quel point est-ce que nous lisons la parole de Dieu et à quel point nous méditons la parole de Dieu, à ce point-là notre foi va grandir. தான் முந்தைய சொல்லிக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொரு நாளும் ஒரு 4 அதிகாரமாவது 3 அதிகாரமாவது படிச்சு மட்டுமல்ல, அதை பாடமாக்க, அதை தியானிக்க நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா இருந்தால், பாடமாக்க அதை தியானிக்க நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா இருந்தால் உங்களுடைய விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காவே வரும். Si vous offrez à Dieu votre temps de la méditation et que vous lisez 3 à 4 chapitres, à 4 versets, chapitres par jour, alors le temps que vous allez consacrer, ce temps-là, votre foi augmentera. La foi ne peut pas grandir sans rien.
நான் விசுவாசிக்க போறேன் சொல்றதால விசுவாசம் வராது. C'est pas en disant je vais avoir foi que votre foi va grandir. ஏற்கனவே அதை நீங்க சேகரித்து வைக்கணும். Mais dès le commencement, vous devez conserver, garder la foi. திரும்ப நான் அன்பா சொல்லுகிறேன், வேதவசனத்தை கனம் பண்ணுங்க. Je le dis avec amour, donnez beaucoup d'honneur à la parole de Dieu. ஒரு 3-4 அதிகாரத்தை வாசித்து அன்றைக்கு பாடமாக்குங்க, விளங்கிக் கொள்ளுங்க, அதை தியானம் பண்ணி உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே மரியாதை போல வைத்துக் கொள்ளுங்க. Essayez de lire 1 ou 2 chapitres par jour, essayez de la méditer, de la garder au fond de votre cœur et d'apprendre les versets par cœur. வேற வழியில விசுவாசம் வர்த்திக்கப்பட மாட்டாது. Il n'y a pas d'autre moyen pour que votre foi grandisse. ஓகே, நான் ரெண்டாவது சொன்னேன், Deuxième point, மனசாட்சியை நாங்கள் சுத்தமாய் காத்துக்கொண்டால் நாங்க எங்களுடைய விசுவாசம் தளராது. si nous gardons notre conscience, une bonne conscience, notre foi va grandir. மனசாட்சியை குற்றப்படுத்தும் போதெல்லாம் நம்முடைய விசுவாசம் என்ன சொல்றது எங்களுக்கு குறைஞ்சு போகும். À chaque fois que nous rendons coupable notre conscience, notre foi va diminuer. ஆகவே மனசாட்சி எப்படி சுத்தமாக வைத்திருக்கலாம்? Comment garder une conscience pure? ஏற்கனவே இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே மனசாட்சி சுத்திகரிக்கப்படுது. Lorsque nous avons accepté Jésus-Christ, notre conscience est purifiée. அதுக்கு பிறகு எல்லா காவலோடும் அந்த மனசாட்சியை காத்துக்கொள்ள வேண்டியது, இதயத்தை காத்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. Et c'est à nous et à vous le rôle de conserver, de garder votre cœur et votre conscience de tout mal. சோலமன் ராஜா சொல்லும்போது சொன்னாரு, பாவம் செய்யாத மனுஷன் ஒருவனும் இல்லையே. Le roi Salomon a dit qu'il n'y a pas d'homme qui ne pêche pas. அவர் ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதவன் நம்ம அன்றைக்கு ஏதோ வகையிலே தவறுகிறோம். Que ce soit un homme qui est sauvé ou un homme qui n'est pas sauvé, dans n'importe quelle circonstance, nous faisons des péchés. ஆகவே தவறும் பொழுது நாங்க தவறுநாட்ட மன்னிப்பு கேட்டு இயேசுவை மன்னிப்பு கேட்டால் நம்முடைய மனசாட்சி மீண்டும் சுத்திகரிக்கப்படும். Lorsque nous faisons des erreurs, des péchés, il faut demander pardon à la personne, il faut également demander pardon à Jésus et votre péché pardonné. கரைப்படவிடாத மனசாட்சியை கரைப்படுத்த விடாத Il ne faut jamais souiller votre conscience. தாவீது ராஜாவை போல சின்ன விஷயமா இருந்தாலும் அவனுடைய இருதயம் பதப்பட்டது போல நாங்கள் மனசாட்சியை நல்ல கூர்மையாக்கி வச்சிருக்கோம். Comme le roi David, lorsqu'il a fait une erreur, son cœur n'arrêtait pas de battre. De la même manière, nous devons affûter notre conscience. எங்களுடைய இருதயத்தை விட தேவன் பெரியவராக இருக்கிறார். Par rapport à notre cœur, Dieu est plus grand. அப்ப உங்க மனசாட்சி குற்றப்படுத்தும் போது நீ ஒழுங்கா அதுக்கு மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகாவிட்டால் தேவன் எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம். Lorsque votre conscience vous rend coupable de certaines actions, de certains actes et vous ne demandez pas pardon à Jésus, alors votre prière ne sera pas acceptée. நான் சொன்ன 3 காரியம் மனசாட்சியை இன்னும் கூர்மையாக்கணும்னு சொன்னால் வேத அதாவது கட்டளைகளை பாடமாக்கி வையுள்ளதுக்குள்ள. Afin de pouvoir affûter davantage votre conscience, il faut apprendre par cœur le commandement de Dieu. உதாரணத்துக்கு எடுக்காதீங்க, 4வது அதிகாரம் எபேசு சொல்லப்பட்டிருக்கிறது, மிகுந்த தாழ்மையும் தயவும் நீடிய பொறுமையோடு எங்களை வாழ சொல்லியிருக்கிறது. Il est écrit dans Éphésiens 4 de vivre avec une patience et avec une bonté. இப்போ நீங்க அப்படி அதை பாடமாக்கி வச்சிருந்தா, si vous apprenez le verset, மனத்தாழ்மை, une humilité, தயவு, une bonté, நீடிய பொறுமை, une patience. அப்ப இதை நீ பாடமாக்கி வச்சிருந்தால் இந்த காரியங்களிலே நீ தவறும் போது உள்ள இருந்து ஒரு சத்தம் வரும், இந்த வசனம் உனக்கு வரும், அப்ப நீ என்ன செய்வ? பாவம் செய்வ. Lorsque vous apprenez ces versets et que vous allez faire une erreur concernant ces sujets-là, votre cœur ou votre conscience va vous dire que vous êtes en train de faire une erreur. அல்லது கேட்கறதுக்கு தீவிரமாகவும் பேசுறதுக்கு பொறுமையாகவும் கேட்கறதுக்கு பொறுமையாகவும் பேசுறதுக்கு தாமதமாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருக்கிறது. அப்படி அந்த வசனத்தை பாடமாக்கி வச்சிருந்தால் நாம கோபம் வரும் பொழுது அந்த வசனம் எங்களுக்கு வரும், அப்ப நாம கோபத்தை அடக்கிடுவோம். Lorsqu'il y a un verset qui dit d'être patient quand tu es en colère, d'être en patience, etc. Lorsque nous allons nous mettre en colère, ce verset va revenir en nous et nous serons patients. Il est écrit dans un verset que comme Christ vous a pardonné, pardonnez les uns les autres. Alors si vous apprenez ces versets et que vous les conservez, lorsque vous allez pécher, ce verset va vous parler, va vous toucher. வேதத்தில் இருக்கிற கட்டளைகளை பாடமாக்கி வைத்தால் வைத்தால் நமக்குள்ளே இந்த மனசாட்சி கூர்மையாகும். Si vous gardez, observez ces commandements au fond de votre cœur, alors votre conscience sera affûtée. ரெண்டாவது, எந்த அளவுக்கு ஈடுபடுத்திக் வருகிறோமோ அந்த அளவுக்கு மனசாட்சி கூர்மையாகும். Deuxième chose, c'est à quel point est-ce que vous donnez de l'importance à l'obéissance, de la même manière votre conscience continuera affûtée.
இன்னொரு விதத்துல பரிசுத்த ஆவியானவர் சத்தம் கேட்கும்போது அதுக்கு எதிர்த்து நிற்காமல் கீழ்ப்படியபடிய அந்த மனசாட்சி பொறுமையாக இருக்கும். Lorsque vous allez entendre la voix du Saint-Esprit, si vous ne désobéissez pas et que vous obéissez à la voix du Saint-Esprit, alors votre conscience continuera d'être affûtée. அப்படி வாழ்ந்தா தாவீதை போல ஒரு சால்வை கொல்ல இல்லை, சால்வையிலே ஒரு தொங்கலை வெட்டும் போதும் மனசாட்சி பக்கு பக்குன்னு அடிக்கும். அப்ப பாவம் செய்து நம்ம ரொம்ப பிரச்சனை. Lorsque vous allez agir ainsi, alors même lorsque comme David qui voulait couper le vêtement de Saul, son cœur n'arrêtait pas de battre, de la même manière, votre cœur sera ainsi. ஓகே, அது சொன்னோம். இப்போ இன்னைக்கு நான் பார்க்க போறோம். Nous allons regarder une chose aujourd'hui. நீங்க எல்லாரும் மத்தேயு 17வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. Nous allons prendre Matthieu chapitre 17. எல்லாரும் எழுந்திருக்கோம் எல்லாரும் 17 மத்தேயு 17 திருப்பிக் கொள்ளுங்க. எல்லாரும் எழுந்துருங்க. நாம் சேர்ந்து வாசிப்போம். Nous allons lire tous ensemble les versets. 14 தொடக்கம் 21. À partir du verset 14 au verset 21. நல்லா கவனமா சிந்திச்சு வாசிப்போம். Nous allons lire attentivement. ஓகே, எல்லாரும் வாசிப்போமா? Nous allons tous lire ensemble. அவர்கள் ஜனத்திடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவன் முன்பாக முழங்காடியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர தோக்கியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விடுகிறான், அவனை உங்களுடைய சீசருக்கு கொண்டு வந்தேன், அவர்களை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிட்டு என்றான். இயேசு பிரதிபுறமாக, விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களை சுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அனுப்பினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுத்தமானான். அப்பொழுது சீசர்கள் இயேசுவிடத்திலே தடுத்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிட்டு என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அசுவிசுவாசத்தில் தான், கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றே மற்ற எந்த விதத்திலும் புறப்பட்டு போகாது. இப்ப 20-21 வாசிப்போம். அதற்கு இயேசு அவர்கள் விசுவாசத்தினால்தான், கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போய் ஒன்று விடாது என்று சொல்லுகிறேன் என்றார். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றே போராடாது என்றார். ஓகே, நம்ம உட்கார்ந்துருவோம். அந்த சொல்றார், கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் நீங்க இந்த காரியத்தை செய்திருக்கீங்க. Le Seigneur dit que si vous avez un grain de semener, alors vous pouvez faire ces choses-là. ஓகே, பாருங்க. ஆனா அடுத்த வசனம் சொல்றாரு, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றே அது போகாது. Et le verset suivant dit que mais cette sorte de démon ne sort que par la prière et par le jeûne. அப்ப இதான் ஒரு விசுவாச குறைவுக்கு காரணம். Le manque de votre foi, ஜெபம் இல்லாதது. c'est parce qu'il n'y a pas de prière. உபவாசம் இல்லாததுதான். Il n'y a pas de jeûne. இப்ப என்ன கவனிங்க. Écoutez-moi. இந்த உபவாசத்துக்கும் இந்த உபவாசம் ஜெபத்துக்கும் விசுவாசத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. Il y a une connexion entre la foi et la prière. நீங்க விசுவாசிக்கும் போது ஜெபம் கூடும். Lorsque vous allez avoir foi, votre prière va augmenter. இப்ப நீங்க ஜெபம் அல்லது உபவாசம் பண்ணும்போது விசுவாசம் கூடும். Lorsque vous allez prier et jeûner, votre foi va augmenter. நான் சொல்ல வரேன்டா. Est-ce que vous comprenez? நீங்க விசுவாசத்தால் Si vous avez foi, ஜெபத்தை கூட்டுவீங்க. votre prière va ஜெபம் augmenter. கூடும் பொழுது Lorsque la prière விசுவாசம் augmente, கூடும். la foi அப்ப augmente. இது ரெண்டுக்கும் நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கு. Il y a une très bonne connexion entre ces deux choses. அப்ப என்ன சொல்ற, மூன்றாவது நான் உங்களுக்கு சொன்னேன், வேதத்தை அதிகமா வாசிக்கணும். Premièrement, j'ai dit qu'il faut lire beaucoup la Bible. மனசாட்சியை சுத்திகரித்து சுத்தமா காத்துக்கொள்ளணும். விசுவாசத்தை காத்துக்கொள்றா இருந்தால் Il faut garder et purifier votre conscience si vous voulez garder votre foi. மூன்றாவது எங்களுடைய ஜெப வாழ்வை அல்லது உபவாச வாழ்வை ஒழுங்குபடுத்திக் கொள்ளணும். Et il faut organiser correctement notre vie de prière et notre jeûne. இப்ப நீங்க ஜெபமே பண்ணாவாக்கள் எனக்கு விசுவாசம் வரன்னு சொன்னா அது வராது. அப்படி வராது. S'il y a des personnes parmi vous qui ne prient pas et qui vous dites que je n'ai pas la foi, c'est normal parce que la foi ne grandira pas en vous. ஆகவே நாங்கள் எங்களுடைய ஜெப வாழ்வை கவனமாய் ஒழுங்குபடுத்தணும். C'est pour ça
ça, il faut organiser correctement notre vie de prière. அதுக்கு தான் அடிக்கடி நாங்க பார்க்குற விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா இரவிரதம் ஜெபம் சொல்லல ஜெபத்தில் விழித்திருங்க ஏன்னா பிசாசு ஜெபிக்காதபடி தடையை போட்டு எப்படியும் அதை நிப்பாட்டிடும். C'est pour ça qu'il est écrit dans la Bible, veillez et priez. Cela ne veut pas dire que vous devez prier toute la nuit, mais il faut veiller et prier car le diable va vous donner des obstacles afin que vous ne priez pas. ஓகே அப்ப விசுவாசம் மிக முக்கியம் நம்ம பார்த்தோம். Donc la foi elle est très très importante. அவை சொன்னப்பட்ட இந்த காரியங்களை நீங்க செய்யாவிட்டால் உங்களுடைய விசுவாச வாழ்வு பத்திக்கு பண்ணப்பட மாட்டாது. Si vous ne faites pas les choses que je vous ai dit, alors votre foi ne grandira pas. நான் பொதுவாக சொல்லியிருக்கிறேன், அதாவது ஜெபத்திலே ஒரு சில காரியம் இல்லாவிட்டால் அது ஜெபம் பண்ணுறது இல்லை. D'une manière générale, j'ai dit que s'il y a certaines choses qui manquent dans notre prière, alors la prière n'est pas bonne. 66 சங்கீதத்தின் வாட்சம் அந்த பின்னுக்கு வருது, அதாவது துதியை குறித்து வருது. Concernant la louange. பேசுறது பாப்போம், அவர் வாசலில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசிக்கிறார். La Bible dit entrer dans ses parvis avec des louanges et des adorations. ஆகவே தேவ சமூகத்துக்கு போறதுக்கு முதலாவது என்ன வேணும்ங்கற கேக்குறதல்ல, நம்ம துதியோடு கூட சமூகத்துக்கு வரணும். Où est-ce qu'il faut aller avec la louange? Il faut aller dans la présence de Dieu avec la louange et l'adoration. அதை பல பகுதியில பார்க்கலாம், தானியேலை பார்க்கலாம், எஸ்ராவை பார்க்கலாம், நெகேமியாவை பார்க்கலாம். இவங்க எல்லாம் ஜெபம் பண்ணும்போது பாவ அறிக்கை செய்து தான் ஜெபம் பண்ணாங்க. Lorsque nous voyons dans les Anciens Testaments comme Daniel ou Ezra ou Néhémie, quand ils allaient à la présence de Dieu prier, ils avouaient leurs péchés auprès du Seigneur. ரெண்டாவது நாம பாவ அறிக்கை செய்யணும். Nous aussi nous devons annoncer nos péchés à Dieu. நான் சொன்னேன், ஜெப நேரத்தை விட நான் அதிகமாக கவனம் செலுத்துறது ஜெபத்தோட தரத்துல தான். Par rapport à le temps de prière, c'est la qualité qui est importante. ஆனா ஜெபத்தோட தரம் கூடும் பொழுது ஜெப நேரம் கட்டாயம் கூடும். Lorsque la qualité de la prière augmente, alors l'heure de la prière augmente. முதலாவது எதில ஏன் பண்ணணும்னு சொன்னால் நம்முடைய தரம். Première chose sur quoi nous devons travailler, c'est sur la qualité. எங்க துதிவாது எப்படி இருக்குது? Comment est-ce qu'est notre vie de louange, d'adoration? எங்களுடைய பாவ அறிக்கை ஒரு நாள் எப்படி இருக்குது? Comment est-ce que nous annonçons nos péchés? நான் அடுத்ததே நன்றி சொல்றது. Et remercier Dieu. நன்றி துதியும் கலந்து தான் வரும். Le remerciement et la louange sont deux choses qui vont ensemble. ஆனா நம்ம வேறுபடுத்தி பார்க்கணும். Il faut quand même les différencier. ஆவிக்குரிய எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். Il y a beaucoup de bonnes choses spirituelles. குடும்ப வாழ்வில் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். Il y a beaucoup de bonnes choses spirituelles dans la vie de famille. நல்ல வசனத்தை போதிக்கிற ஒரு சபையிலே ஜீவசனப்படி சபையிலே இதை இணைச்சிருக்கிறார். Le Seigneur vous a joint dans une église où vous pouvez connaître la vérité. ஒரு பிள்ளையோட வாழ்விலே அதிக நன்மைகளை செய்திருக்கிறார். Il a fait beaucoup de bonnes choses dans la vie de vos enfants. சுகையினமா நம்ம இருந்தாலும் கூட அந்த இன்னும் நாங்க எழும்பியே இருக்க முடியாத அளவுக்கு சுகையினம் இல்லாம ஒரு சுகத்தோடு இருக்க நமக்கு பலம் தந்திருக்கிறார். Le Seigneur nous a donné la force même dans nos faiblesses pour que nous puissions nous asseoir. அவ மூணாவது நம்ம நன்றி சொல்லணும். Troisièmement, nous devons remercier Dieu. நாலாவது நாம எங்களுக்காகவும் ஜெபிக்கணும், பிறருக்காகவும் ஜெபிக்கணும். ரெண்டுமே வேதம் வலியுறுத்துது. Quatrième chose, nous devons prier pour nous-mêmes et également pour les autres. எங்கட தேவைக்கு நம்ம ஜெபிக்கணும். Nous devons prier pour nos besoins. வேதம் தெளிவா சொல்லுது. La Bible dit clairement. அதே சொல்லுது, பரிசுத்தவான்களுக்காக, உலகத்துக்காக, ராஜாக்களுக்காகவும் ஜெபம் பண்ணி வேதம் சொல்லுது. Mais la Bible dit également de prier pour les saints, pour les rois, pour les ministres, etc. ஆகவே இதை நாம செய்யாவிட்டால் அது மற்றது வேதத்தை வாசித்து தியானிக்காதற்கு அதுவும் ஜெபம் இல்லை. Lorsque nous ne lisons pas la Bible et que nous ne la méditons pas, alors cela n'est pas une prière. அது மிகவும் அவசியமானது. Car c'est très important. ஆகவே இந்த 5 காரியமோ 4 காரியமோ நம்முடைய வாழ்விலே இல்லாவிட்டால் நம்ம ஜெபிச்சோம்னு சொல்லக்கூடாது. Ces 4 points et ces 5 points sont très importants car si elles ne sont pas dans notre vie, alors la prière est en vain. கடமைக்கு தேவ சமூகத்துக்கு உட்கார்ந்து வந்தோம்னு சொல்லலாமே ஒழிய ஜெபம் பண்ணணும்னு சொல்லக்கூடாது. Il ne faut pas venir à la prière en se forçant ou en venant parce qu'on doit prier. சொல்றது துதி. Première chose, c'est la louange. பாவ அறிக்கை. Deuxième chose, c'est annoncer notre péché. ஒரு நாள் தன்னும் அடுத்த நாளுக்கு உன்னுடைய பாவத்தை கொண்டு போவார். Il ne faut jamais annoncer ou dire nos péchés le jour d'après. ஓகே, அடுத்த சொல்லி நன்றி சொல்லணும். Il faut remercier Dieu. தந்தை பேச அருமையாக நல்லா பிடிக்கும். அந்த என்ன எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரை கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரை செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும் சொல்லித்தாங்க ஆவியானவரை. Il y a une très bonne chanson du Padre Wexman qui explique tout cela. ஓகே, அடுத்து நான் சொன்னது போல ஜெபம் பண்ணணும். எங்களுக்கு தேவைகளுக்காக கர்த்தர் சமூகத்தில் ஜெபம் பண்ணணும், பிறருடைய தேவைகளுக்காக கர்த்தர் சமூகத்தில் ஜெபம் பண்ணணும். Nous devons prier également pour nos besoins et également pour les besoins des autres. மற்றது வேத வார்த்தையை வாசித்து தியானம் பண்ணணும்.
Nous devons lire la parole de Dieu et la méditer. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்கிறது எதுவோ அதை கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. La Bible dit, si vous demeurez en moi et que mes paroles demeurent en vous, alors ce que vous demanderez, je vous l'accorderai. ஓகே, இன்னைக்கு நான் இந்த துதியை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண போறேன். Aujourd'hui, je vais davantage appuyer sur la louange. அது சில வேளை நான் மற்ற காரியங்கள் செய்யலே இல்லை, ஆனால் துதியில நான் அதிகமாய் இந்த நேரத்தை செலவழிக்கிறது. Je ne dis pas que je donne moins d'importance aux autres choses, mais je donne beaucoup de temps pour la louange. ஏன்னா வேதமே சொல்லுது, அவர் வாசலில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் வருவார். Parce que la Bible dit, entrez dans ses parvis avec la louange. ஒன்று சொல்றேன், சொல்லுது ஆவியோடும் சத்தியத்தோடு தொழுது. உண்மைங்கிறது இங்கிலீஷ் சுத்துது கொண்டா சத்தியம், ஆவியோடு சத்தியத்தோடு தொழுது. La Bible dit qu'il faut louer Dieu avec esprit et vérité. ஆவிங்கிறது ரெண்டு விதமா இருக்கலாம், பரிசுத்தாவின் துதியோடு கூட எடுக்கலாம். நான் நினைக்கிறேன் அந்த சந்தர்ப்பத்தில் அது சொல்லப்படல. Je pense que quand on dit l'esprit, c'est le Saint-Esprit, mais je ne pense pas qu'on parle du Saint-Esprit à ce moment-là. அங்க சொல்லப்பட்ட அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை நீங்க ஆராய்ந்து பார்த்தால் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உண்மையான ஆராதிக்கணும். Mais quand on regarde bien le verset, je pense que ce verset veut dire louer du plus profond de votre cœur. ரெண்டாவது சத்தியத்தோடு ஆராதிக்கணும். Deuxièmement, il faut louer avec vérité. இந்த இடத்துல தான் நான் ரொம்ப பயப்படுறேன். C'est là où j'ai plus de crainte. அநேகம் நாங்கள் சத்தியத்தை அறியாமலே ஆராதிக்க. Beaucoup de personnes, nous avons appris à louer et adorer Dieu sans connaître la vérité. ஒரு ரெண்டு வசனத்தை வாசிப்போம். Nous allons lire deux versets. சங்கீதம் 95:2 வாசிப்போம். Nous allons lire Psaume 95 verset 2. ஜெபமனுங்க நல்ல ஒரு துதி ஆராதனை வீரனா நீங்க மாறணும். Priez afin que vous puissiez être une bonne personne qui adore et loue Dieu. ஓகே, 95:2. 95 verset 2. Allons au-devant de lui avec des louanges, faisons retentir des cantiques en son honneur. துதித்தவுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக் கடவோம். ஓகே, 100 சங்கீதம் 4. 100 verset 4. Entrez dans ses portes avec des louanges, dans ses parvis avec des cantiques, célébrez-le, bénissez son nom. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோஸ்தரியுங்கள். ஆகவே நாங்கள் ஜெபம் பண்ண போனாலும் சரி, எது செய்ய போனாலும் சரி, அவருடைய வாசலிலே துதியோடு நாங்கள் போய்விட்டோம். Lorsque nous allons prier, il faut toujours aller avec la louange. ஆனால் அவருடைய மகத்துவங்களை நாங்கள் அறியாவிட்டால் எப்படி நாம் துதிக்கிறது? Mais si nous ne connaissons pas la grandeur de l'Éternel, comment nous pouvons le louer? அல்லது நல்ல பாடல்கள் எங்கள் கையில் இல்லாவிட்டால் எப்படி நாங்கள் துதிக்கிறது? Si nous n'avons pas de bonnes chansons de louange, comment nous pouvons le louer? நீங்க ஞாயிற்றுக்கிழமை துதிக்கிறதா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட விதத்திலே நீங்க துதிக்கிறதா இருந்தாலும் சரி, ஜூம்ல துதிக்கிறார்களா இருந்தாலும் சரி, நமக்கு ஆயுதம் தேவை. Lorsque nous louons, que ce soit nous louons dans l'église, ou que nous louons dans la vie personnelle, dans la prière, ou que nous louons sur Zoom par exemple, nous avons besoin de connaître les louanges. ஆகவே நல்லா கவனிங்க, இப்ப நீங்க நல்ல பாடல்கள் இல்லாவிட்டால் நமக்கு துதியை அதிக நேரம் கொண்டு போக முடியாது. Si nous n'avons pas de bons chanteurs, nous ne pouvons pas emmener plus loin la louange. அப்ப நாம என்ன சொல்றது? வேத வசனங்களை, தேவனுடைய மகத்துவங்களை நாங்க அறியாவிட்டாலும் அவரை நாங்க போற்றி பாட முடியாது. Si nous ne connaissons pas la grandeur de Dieu et si nous ne connaissons pas les versets de la Bible, nous ne pouvons pas le louer. நான் துதிக்கிற யாருக்கும் சொல்லுவேன், நீங்க துதிக்கிறது தனிப்பட்ட முறையா இருக்கட்டும், மேடையா இருக்கட்டும், நீங்க வேத வசனத்தை, அவருடைய மகத்துவத்தை நீங்க வேத வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை எடுத்து துதிக்காவிட்டால் ஆண்டவர் மிகவும் பிரியமாய் இருக்க மாட்டார். Le Seigneur ne sera pas parmi nous si nous ne louons pas, que ce soit à l'église ou que ce soit dans notre vie personnelle, en prenant les versets de la Bible et en le louant. இது ரெண்டும் மிக முக்கியம். நல்ல பாடல்கள் முக்கியம், அதாவது பைபிள் வசனம் இருக்கிற பாடல்கள் ரொம்ப அவசியமானது. Nous avons besoin et très important d'avoir des chanteurs qui chantent les versets qui sont dans la Bible. அடுத்தது நாம துதிக்கிறன்னு சொன்னால் இந்த வேதத்திலே தேவனுடைய மகத்துவங்களை அதிகமாக எழுதி இருக்குது, தேவனை துதிக்கிற பகுதிகள் அதிகமாக இருக்குது. இதை நாங்க வாசித்து அந்த பகுதியிலே இருக்கிற வார்த்தைகளை பாடமாக்கி வைக்கணும். Il est très important de connaître et d'apprendre par cœur la majesté et la gloire de l'Éternel pour pouvoir reprendre ces versets et le louer. அவரை குறித்து துதிக்கிற பகுதிகள் அநேகம் இருக்குது, அவருடைய மகத்துவத்தை சொல்லுகிற அநேக இடங்கள் இருக்குது. Il y a beaucoup d'endroits où on peut voir comment louer l'Éternel, quels sont les versets qu'on peut prendre et louer l'Éternel et quels sont les versets qui parlent de la gloire de l'Éternel. அது முக்கியம். C'est
très important. அது மாத்திரமல்ல, சத்தியங்களை நீங்க பாடமாக்கி வைத்தா சத்தியத்தின் ஊடாகவும் அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஆராதிக்கணும். Si vous connaissez la vérité, vous apprenez la vérité, à travers cette vérité, vous pouvez louer l'Éternel. நான் சொல்றேன், நானும் சரி நீங்களும் சரி சோம்பேறியா இருக்கிறபடினால தான் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கவே முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். Que ce soit vous ou moi, comme nous nous comportons comme des fainéants, c'est pour cela que nous n'arrivons pas, que l'Éternel n'agit pas en nous lorsque nous louons. இப்போ நான் ஒரு டீச்சர். Aujourd'hui, par exemple, je suis un enseignant. வேதத்தை வாசிக்காம, sans lire la parole de Dieu, அந்த சத்தியத்தை நான் அறியாம, sans connaître la vérité, ஆவிக்குரிய புத்தகங்களை வாசிக்காம, sans lire les livres ஒரு spirituels, தியோலஜி புத்தகம் வாசிக்காம, sans lire les livres ஒரு de கமெண்ட்ரி புத்தகம் வாசிக்காம, des livres de commentaires, நான் நல்ல பிரசங்கியார வரணும்னா அதை எப்படி ஆசீர்வதிக்க முடியுங்க? comment alors je peux devenir quelqu'un qui fait de bonnes prêches? அப்ப நான் முன்னேற்றம் தான் இருக்கு. J'ai besoin de faire tout cela. சில வேளை எனக்கு இந்த கண் பிரச்சனையால வாசிக்க எனக்கு சில எரிச்சல் வரும். Parfois, comme j'ai des problèmes de vue, je n'arrive plus à lire correctement. ஆனாலும் வாசிக்கிறேன். Mais malgré tout, je lis. வேற வழி இல்ல. Parce que je n'ai pas d'autre உங்களுக்கு solution. டீச் பண்றேன்னு சொன்னா வேற வழி இல்ல. Je n'ai pas d'autre de choix, de chemin pour pouvoir vous enseigner. அடுத்தது இப்ப நான் விசேஷமா துதிக்கிறவனுக்காக வரேன். Je viens essentiellement pour les personnes qui louent. ஞாயிறு இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், அல்லது ஜூம்லயா இருக்கட்டும். Que ce soit sur Zoom, que ce soit le mercredi ou le dimanche. அவங்க மட்டும் இல்ல. Ce n'est pas seulement les personnes qui louent. நாங்க எல்லாரும் துதிக்க அழைக்கப்பட்டவர்கள் தான். Nous aussi, nous sommes appelés nous tous à louer l'Éternel. நான் சொன்னது போல ஒரு சிலரை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார் விசேஷமா. Et le Seigneur choisit certaines personnes essentielles parmi vous. நான் பைபிள் படிச்சு கொடுக்கறானே, நான் பைபிள் படிக்கிறேன். நீங்க அதால படிக்காம முடியுமா? Moi, je lis la Bible parce que j'ai le talent de lire la Bible énormément. நான் அதிகமா படிக்கணும். Moi, je dois lire davantage. அது உண்மைதான். C'est vrai. ஆனா அதுக்காக நீங்க படிக்காம விட முடியுமா? Mais est-ce que c'est une raison pour que vous ne le lisez நீங்க pas? சத்தியத்தை நீங்க படிக்கத்தான் இருக்குது. Vous devez lire la Bible pour que vous puissiez connaître la vérité. அதுக்கு ஒரு worship பண்றவங்க worship பண்றதுக்கு நாங்களும் வீட்ல worship தான் பண்றோம். De la même manière, une personne qui a été appelée spécialement pour faire la louange de Dieu va louer, mais nous aussi nous sommes appelés à louer. நாங்க வெளியால நின்று நாங்களும் அவங்களோட சேர்ந்து worship தான் பண்றோம். Nous aussi nous allons nous joindre à eux pour pouvoir louer. ஆனால் அவங்க விசேஷமாய் ஒரு அபிஷேகம் இருக்கணும், வேத வசனத்தை பாடமாக்கி வச்சிருக்கணும். Mais ces personnes qui dirigent la louange doivent avoir une onction spéciale. கவனமா இருக்கணும். Nous devons faire très attention à cela. அதே போல அதே போல பாடல்களையும் எடுக்கும் பொழுது வேத செறிவிருக்கிற தேவனை மகிமைப்படுத்துகிற திரியேக தேவனுடைய காரியங்களை போற்றி புகழுகிற பாடல்களா இருக்கணும். Alors, de la même manière, lorsque les personnes qui dirigent la louange choisissent les chansons pour louer, il faut que ce soit des chansons qui parlent sur la parole de Dieu, qui louent la Trinité de Dieu. இயேசு கிறிஸ்து ரத்தத்தை குறித்த பாடல்கள். Des chansons qui parlent du sang de Jésus-Christ. கல்வாரி அன்பை குறித்த பாடல்கள். Qui parlent de l'amour de la croix. பிதாவை குறித்த பாடல்கள். Des chansons qui parlent du Père. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்த பாடல்கள். Des chansons qui parlent de Jésus-Christ. பரிசுத்த ஆவியானவர் குறித்த பாடல்கள். Des chansons qui parlent du Saint-Esprit. நன்றி பாடல்கள். Des chansons de remerciement. Des chansons de louange. வேத வசனத்தோடு ஒத்து இருக்கிற பாடல்கள் நாம வச்சிருக்கோம். Des chansons qui s'unissent et qui est liées avec la parole de Dieu. அப்படி இல்லைன்னா எங்களுடைய துதி ரொம்ப மேலெழுந்ததாரியா இருக்கும். Si ce n'est pas le cas, ça veut dire que notre louange n'est pas appréciée. தேவன் உள்ளத்தை தொடாது. La louange ne vous touchera pas le cœur. ஓசேயா 14 வாசிப்போம். ஓசேயா 14. Nous allons prendre Osée 14. ஓசேயா 14. Osée 14, verset 1. Israël, reviens à l'Éternel ton Dieu, car tu es tombé par ton iniquité. இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தை கொண்டு வரலையாது. Apportez avec vous des paroles et revenez à l'Éternel. Dites-lui, pardonne toutes les iniquités et reçois-nous favorablement. Nous t'offrirons au lieu de taureaux l'hommage de nos lèvres. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். Revenez à l'Éternel avec des paroles. நீங்க பிரசங்கம் பண்றதா இருந்தாலும் சரி. Que ce soit lorsque vous enseignez. நீங்க ஜெபம் பண்றதா இருந்தாலும் சரி. Que vous priez. நீங்க துதிக்கிறதா இருந்தாலும் சரி. Que vous louez. நீங்க சுவிசேஷம் சொல்றதா இருந்தாலும் சரி. Que vous annoncez l'évangile. கிறிஸ்தவ வாழ்விலே நீங்க எதை செய்தாலும் சரி. Dans la vie spirituelle, peu importe ce que vous faisiez. வார்த்தைக்கு திரும்புங்க.
retournez vers la parole de இந்த Dieu. பேக் டு தி பைபிள் ஒரு இலங்கையில் ஒரு இது இருக்குது ஒரு Il y a un livre qui parle de retourner vers la parole de Dieu. இத கூட சொல்றாங்க பேக் டு தி பைபிளுக்கு திரும்பப்பா. Retourne vers la Bible. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ தூக்கி கொண்டிருக்க முடியாது. Tu peux pas dire tout ce que tu sais concernant எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்க கூடாது. Je peux pas enseigner tout ce que moi je connais. உனக்கு தெரிஞ்ச மாதிரி சுவிசேஷம் சொல்ல கூடாது. Tu peux pas annoncer l'évangile comme si tu la connaissais. திரும்பி வா பைபிளுக்கு. Retourne à la lecture. பைபிளை படி. Lis la parole de Dieu. கிறிஸ்தவ வாழ்வில் எதை செய்தாலும் அது பைபிள் இருக்காங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். Il est très important de regarder, de voir si tout ce que nous faisons, tout ce que nous annonçons est écrit dans la parole de Dieu. OK. இப்போ நான் ஒரு சில பகுதிகளை அதான் செய்ய போறேன். ஒரு சில பகுதிகளை வாசிக்க போறேன். Nous allons lire certains passages de la Bible. நீங்க இந்த பகுதிகளை வாசித்து இதில் இருக்கிறவற்றை பாடமாக்கியாவது வைக்கணும். Vous devez lire ces versets que nous allons lire et l'apprendre par cœur. விசேஷமாய் இந்த worship leaders இருக்கிறாங்க. Surtout les personnes qui mènent la louange. மற்றவங்களுக்கு இது அவசியம். Pour les autres aussi, c'est très important. நான் விசேஷமா சொல்றேன் லீடர்ஸ் இருக்காங்க எல்லாருக்கும் அவசியம். எனக்கு அவசியம், உனக்கு அவசியம். நான் ஒரு worship leader இல்ல. ஆனா வீட்ல நான் ஒரு worship leader தான். Je le dis essentiellement pour tout le monde, mais je le dis également spécialement pour les personnes qui mènent la louange. இன்னைக்கு ஆராதிக்கும் போது Lorsque nous louons, பொதுவா நான் சபையில பார்க்கிறேன். je regarde dans les églises, வசனத்தை கொண்டு ஆராதிக்கல. ils ne louent pas avec la parole de Dieu. ஒரு 4-5 வசனத்தை வச்சு ஆராதனை சொல்லி இருப்போம் வார்த்தை. Ils vont continuer à louer avec seulement 4 ou 5 versets. அந்த பர்சன் எப்படி வரும்? Comment la présence de Dieu arrivera? நீங்க நான் பைபிள்ல கண்ணா அதிசயம் அந்த அளவுக்கு வேத பகுதியில் இருக்குது தேவனை துதிக்கிற பகுதிகள். Lorsque je vais vous montrer les versets, vous serez étonnés car il y a énormément de versets concernant la louange. ஒன்றுக்கு ஒரு சங்கீதத்துல படிச்சாலே காணும். On a besoin d'aucun autre livre, il suffit seulement de lire les psaumes வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல ou l'Apocalypse. அப்படி ஏசாயாவுல Dans le livre d'Ésaïe. எரேமியால கூட இடக்கிற அந்த துதிப்பா எப்பயும் அவன் சொல்லிட்டு இடையில ஒரு துதிப்பாதி வரும். Dans les livres de Jérémie aussi, il y a certaines parties qui concernent la louange. நான் துதிக்கிறதுக்கு சொல்றேன். நீங்க தனியா விருப்பப்பட்ட முறையில துதிக்கணும்னு சொன்னா இது பாடமாக்கடி பரவாயில்ல. நீங்க நான் சொல்றது எழுதி வச்சு நாளைக்கு போய் காலையில துதிக்கும் போது உட்கார்ந்து இருந்து நீங்க பாடமாக்காதீங்க. ஆக்சுவலி அதை வாசிச்சு துதிங்க பாருங்க எப்படி ஒரு அபிஷேகம் வருதுன்னு பாருங்க. Je le dis essentiellement pour les personnes qui mènent la louange, de retenir les versets, d'apprendre par cœur et le lendemain, lorsque vous irez la présence de Dieu, louez avec ces versets et vous verrez l'onction de Dieu descendre sur vous. திரும்ப சொன்னேன். வார்த்தையினூடாக ஜெபம் பண்ணுங்க, வார்த்தையினூடாக துதிங்க, வார்த்தையினூடாக பிரசங்கம் பண்ணுங்க, வார்த்தையினூடாக சுவிசேஷம் சொல்லுங்க. À travers, je vous le dis, à travers la parole de Dieu, louez l'Éternel, à travers la parole de Dieu, priez, à travers la parole de Dieu, lisez la Bible, à travers la parole de Dieu, allez dire l'Évangile. இன்னும் ஒரு கூட்டி சொன்னால் குடும்பத்தை வார்த்தை கணவன் மனைவிக்கு வார்த்தை சொன்னபடி வாழுங்க. Et pour les familles, vivez comme il est écrit dans la parole de Dieu. பிள்ளைகளை வார்த்தை சொன்னபடி பிள்ளைகளை வாழுங்க. Et éduquez les enfants d'après la parole de Dieu. வார்த்தை சொன்னபடி பரிசுத்தமா ஜீவிக்க பாருங்க. Et d'après la parole de Dieu, apprenez à vivre une vie pure et sainte. எனக்கு என்னன்னா இந்த கல்யாணம் வரும்போது கவுன்சிலிங்க்கு 2-3 தரம் நான் கூப்பிட்டு பிரசங்கம் பண்றேன். Et il y a certaines fois où j'ai prêché lors des mariages. அது ஒரு வகையில அவங்களே பைபிள் படித்தா நாமே அதை பிரசங்கம் பண்ணணும். Et des fois je me dis, si eux-mêmes ils lisent la Bible, pourquoi moi je devrais prêcher? சரி நல்லதா தவறு இல்லை. C'est bien de le faire, ce n'est pas une erreur. அவங்க தெரியாத சில காரியங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். Des fois je leur explique certaines choses qu'ils ne connaissent pas. அட்லீஸ்ட் உங்களுக்கு 30 வருட திருமண அனுபவம் இருக்கு. Des personnes, parce que moi j'ai 30 ans d'expérience concernant la vie de mariage. வேதத்துல அனுபவம் இருக்குது. J'ai une certaine connaissance concernant la Bible. அவங்க படிச்சுக்கிறது தவறு இல்லை, நல்ல காரியம், நல்ல காரியம். Et ce n'est pas une erreur de leur donner des conseils. ஆனா நான் சொல்றேன் அவங்களே வேதத்தை வாசித்து ஏன் அந்த திருமண வாழ்வை அந்த வேதம் சொல்ற மாதிரி அமைச்சு கொள்ளக்கூடாது. Eux-mêmes, je peux dire que vous-même, vous pouvez lire la parole de Dieu et comprendre ce qu'est le mariage. திரும்ப சொல்றேன் வேதத்துக்கு back to the Bible திரும்ப வேதத்துக்கு. Retourne vers la parole de Dieu. வேதத்தை வாசி. Lisez la parole de Dieu. ஸ்பிரிச்சுவல் சொல்றது போல குத்துனா பைபிள் தான் வெளியே வரணும். ரத்தம் பைபிள் ரத்தம் தான் வரணும், வேற ஒரு ரத்தம் வரக்கூடாது. Comme Spurgeon le dit souvent, lorsque l'on vous pique, il faut que ce soit la parole de Dieu qui sorte de votre peau. ஓகே இப்பயாவது முடிவெடுங்க. எத்தனை சொல்லிட்டேன் இந்த பைபிளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுங்க. Prenez une décision dès aujourd'hui et donnez beaucoup d'importance à la parole de Dieu. ஓகே நான் சொன்னேன் அப்ப ஜெபத்திலே நாம் முதலாவது துதியோட ஒரு வாசல்ல வரணும். Comme je le dis, il faut que vous arrivez vers la présence de Dieu avec la louange. இப்போ நான் சொல்றேன் ஒரு ஆளை புகழணும்னு சொன்னா
நமக்கு ஏதாவது அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். Lorsqu'on parle en bien de quelques personnes, nous le connaissons. ஆகவே அது உலகத்தாக்களாக யாராவது போறாங்க அவனுக்கு தெரிஞ்சாதான் போறாங்க. Que ce soit le monde ou quoi que ce soit, nous devons le connaître pour pouvoir parler en bien de lui. ஆகவே கடவுளை குறித்து நமக்கு தெரிந்தால்தான் நம்மால ஆராதிக்க முடியும். Si et seulement nous connaissons notre Dieu, alors nous pouvons le louer. நான் கவனிங்க, ஆயிரக்கணக்கான சபை சொல்லியிருக்கேன், அவரை துதிக்கிறதுக்கு முதலாவது காரியம் அவர் செய்த நன்மைகள் அல்ல, அவர் யார் என்பதற்கு தான் முதலாவது துதிப்போம். Tout d'abord, nous ne devons pas louer l'Éternel pour les biens qu'il a fait, mais nous devons le louer parce que pour ce qu'il est. இரண்டாவது அவர் சிலுவையிலே செய்த அந்த திருப்பணிக்காக. Deuxième chose, pour la bonne chose qu'il a accomplie sur la croix. அடிக்கடி சொல்லியிருக்கேன், சிலுவையிலே ரத்தம் சிந்தப்பட்டது முக்கியம். அந்த சிந்தப்பட்ட ரத்தம் எவ்வளவு பெரிய தெய்வத்துடைய ரத்தம் சிந்தப்பட்டது என்பதுதான் அங்கு மிக முக்கிய காரியம். Et ce qui est très important, c'est pas le sang qui a été coulé sur la croix, mais pourquoi est-ce que le sang il a été coulé sur la croix et son importance qui est très importante. உனக்கு இயேசு கிறிஸ்து யெகோவா தேவன் அல்லது இயேசு கிறிஸ்து யெகோவா தேவன்னா யாருக்கு தெரியாதே நீ சிலுவையிலே அந்த ரத்தத்தை குறித்து கனம் பண்றது பெரிய விஷயமாக எடுக்க மாட்டாரு. Si tu sais pas que Jésus-Christ est le Dieu Jéhovah, c'est le Dieu Jéhovah qui a été crucifié sur la croix, si tu ne le connais pas, tu peux pas connaître l'importance de son sang. Alors nous devons être très attentifs. அதுக்கு பிறகுதான் நமக்கு தேவன் ஆவிக்குரிய ரீதியாய் குடும்ப ரீதியாய் சரீர ரீதியாய் பொருளாதார ரீதியாய் செய்த நன்மைகளுக்கு நாம் அவரை துதிக்கிறோம், அதுக்கு நன்றி சொல்றோம். Et c'est après cela que nous devons remercier l'Éternel, Dieu pour les bonnes choses qu'il a fait dans notre famille, dans notre vie de mariage, dans notre vie personnelle. முதலாவது சொல்றேன், தேவன் யார் என்பதற்கு தான் துதி. Nous devons louer l'Éternel pour ce qu'il est. இரண்டாவது அந்த தெய்வம், அந்த பெரிய தெய்வம், வானாதி வானம் கொள்ள முடியாத அந்த தெய்வம் எனக்கு சிலுவையிலே மரித்தார். Et deuxième chose, c'est que ce Dieu qui est tout puissant sur la terre, il s'est crucifié sur la croix pour moi. அதுக்கு பிறகுதான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வு, என்னுடைய குடும்ப தேவைகளை சந்தித்திருக்கிறார், நல்ல மனைவியை தந்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார், சரீர சோதனை தந்திருக்கிறார், எல்லாவற்றுக்கும் அதுக்கு பிறகுதான் நம்ம ஆராதிக்கிறோம். Et après, nous devons remercier Dieu pour les bonnes choses qu'il a fait dans notre vie, que ce soit dans notre vie personnelle, dans notre vie familiale, dans notre vie de travail. இந்த வரிசையை மாத்திராதீங்க. Vous ne devez pas échanger ce rôle. நான் அதிகமா துதிக்கிறேன், ரெண்டுக்கு தான். மூணு நாளைக்கு துதிச்சா கூட முதலாவது நான் அதிகமா துதிக்கிறது அந்த முதலாவது காரியத்துக்கு தான். La première chose pour laquelle je donne beaucoup d'importance dans la louange, c'est pour la première chose dont je vous ai parlé. அவருடைய குணாதிசயங்களை நான் ஆராதிக்காத நாளே இல்லை. Il n'y a pas de jour où je n'ai pas parlé, loué de ses attributs. யோசிச்சு பாருங்க, அவர் இந்த என்ன பேசுறது, வானாதி வானங்கள் கொள்ளாத மட்டுமல்ல, அவர் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவா. C'est celui qui remplit la terre et les cieux. எவ்வளவு பெரிய தெய்வமா இருப்பாரு. Alors quel est ce grand Dieu? இந்த நீங்க அதை வாசிச்சா நீங்க துதிக்காம இந்த என்ன சொல்றது, எங்களோட கேலக்சியில மட்டும் கோடிக்கணக்கான நட்சத்திரம் இருக்கு. எங்களோட கேலக்சியில மட்டும் பால்படி கேலக்சியில Dans notre galaxie seulement il y a énormément d'étoiles. கோடிக்கணக்கான நட்சத்திரம். Il y a 1 milliard d'étoiles. அப்படி கோடிக்கணக்கான கேலக்சி இருக்கு. Et il y a des milliards de galaxies. இந்த உலகம் இவ்வளவு பெருசா இருக்குன்னு நினைக்கிறீங்க? Imaginez à quel point le monde est grand. நான் சொல்றது அந்த உலகத்தை இவர் நிரப்புகிறவர் அல்லவா. அந்த உலகத்தை எல்லா உலகத்தையும் அவர் நிரப்பி இருக்கிறார். அதுக்கு மேலாக இன்னொரு சொன்னா அவர் அதை நிரப்பி அவர் வருகிறார். Et la Bible dit qu'il a rempli toutes ces choses, il a rempli la terre. நான் ஒன்று சொல்றேன், நீங்க தேவன் யாருன்றதை உணர்ந்தால் துதிக்காம இருக்கவே முடியாது. Vous ressentez qui est réellement Dieu, vous ne pouvez pas rester sans le louer. நான் சொல்றேன், ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் அவரை பத்தி தெரிஞ்சா நம்ம அவரை பத்தி போகாம இருக்க முடியாது. Si vous connaissez quelqu'un un très grand sportif, vous ne pouvez pas rester sans parler de lui. அதே போல தேவன் யாருக்கு நீங்க வேதத்துக்காக தெரிந்து கொண்டார். De la même manière, le Seigneur nous a choisis. உதாரணம் ரெண்டு சொல்றேன், அவர் தன்னித்தானே ஜீவன் உள்ளவர். Il est en lui-même la vie. இந்த உலகத்துல யாரு ஒரே ஒரு ஆள் தன்னித்தானே ஜீவன் இருக்கு, கடவுள் மட்டும்தான். Il est en lui-même la vie, c'est Dieu. அவர் முடிவில்லாதவர். Il n'a pas de limite, il n'a pas de fin. பேசுறது அவர் பெரியவராக இருக்கிறார், அவருடைய புகழ்ச்சியை நம்ம சொல்ல முடியாது. Et sa grandeur, sa puissance est infinie. இன்ஃபினிட்டி. Infini. அப்ப அளவில்லை அவருக்கு. Il n'a pas de limite. சர்வ வல்லவர் எதை நினைச்சாலும் செய்வார். Il est tout puissant, il peut faire tout ce qu'il veut. அது மாத்திரமல்ல, அவர் இந்த உலகத்தை தன் சித்தத்தின்படி ஆளுகை செய்வார். ஒருவன் கையை நீட்ட முடியாது. அவர் தன் சித்தத்தின்படி தான் இந்த உலகத்தை ஆளுகை செய்வார். Et le Seigneur, il est en train de gouverner le monde d'après sa volonté. Personne ne peut aller contre lui. இந்த உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கிறார். Et c'est celui qui a créé tout ce qui est dans le monde. அழகா சொன்னார், தாவீது வானத்துக்கு ஏறினார் இருக்கிற, நீ பூமியில இருந்தார் இருக்கிற, எங்க படுக்கவே போட்ட அங்கேயும் இருக்கிறீங்க.
La Bible dit très clairement dans les psaumes que peu importe le lieu où nous trouvons, que ce soit sous la terre ou dans les cieux, le Seigneur il y est. அது மட்டுமல்ல அவர் சர்வஞானி. Et il est omniscient. முந்தைய சொல்லியிருக்கேன் பசிபிக் சமுத்திரத்துல எவ்வளவு மணல் இருக்குன்னா அவர் யோசிக்காம சொல்லுவார். De la même manière, quand on dit omniscient, c'est qu'il est capable de dire combien de poussière se trouve sur la plage. அது மாத்திரமல்ல இந்த உலகத்தை ஞானமாய் படைத்தார். பாரு இந்த உலகத்தை எவ்வளவு ஞானமாய் படைத்தார். Et il a créé la terre avec beaucoup de sagesse. நித்தியத்தில் வாழ்வோம்னா முன்காலம் அவர் தெரியும். நேற்று நடந்த இந்த கிழக்கு இனி நித்தியத்தில் நடக்கும் அவர் தெரியும். Dieu c'est celui qui vit dans la Trinité, c'est-à-dire qu'il sait ce qui va se passer. அவர் நித்திய ஆனந்தம்னா அவர் நித்தியமா ஆனந்தமா இருக்கிறார். வெளியில எங்கட பிரச்சனையில ஒரு பெரிய ஒரு சின்ன பிரச்சனை வந்து அது உள்ளத்தின் ஆனந்தம் அவர் நித்தியமா ஒரு சந்தோஷமான தெய்வமா இருக்கார். C'est un Dieu qui nous donne beaucoup de joie. இந்த கடவுளை ஆராதிக்காம எனக்கு விலங்கல் எப்படி நீங்க ஆராதிக்காம உங்களுக்கு இருக்க முடியும்? Comment vous pouvez rester sans pouvoir louer ce grand Dieu? நான் சொல்றேன் சோத்ரம் நன்றி நன்றி சோத்ரம் இத நம்ம டிபார்ட்மெண்ட் தான். Il faut que nous arrêtions de dire merci Seigneur, merci pour toutes choses et que nous apprenons à utiliser d'autres versets. முதலாவது நாங்க அவருடைய குணாதிசயத்துக்காக அவரை நாங்க ஆராதிக்கணும். Nous devons adorer et louer l'Éternel pour ses attributs. நான் சொல்றேன் திரித்துவ தேவன் அந்த திரியேக தேவனை குறித்து அறிவும் இருக்கணும். இன்னும் அதிகமா ஆராதிக்கணும். Nous devons connaître, avoir une bonne connaissance sur la Trinité pour pouvoir le louer. இயேசுவிலே அன்பார்க்கணும் எத்தனை பேர் நீங்க சொல்லுவீங்க? Combien de personnes pouvaient dire que vous êtes amour envers Dieu? எல்லாரும் சொல்லிருப்பீங்க. Vous l'avez dit beaucoup de fois. திரித்துவ தேவனை உண்மையா அன்பார்க்கணும் யாரா சொல்லிருக்கீங்க? Est-ce que vous avez déjà dit que vous êtes amour envers la Trinité? என்ன சொல்லிக்க மாட்டீங்க? ஏன்னா திரித்துவத்தை குறித்து ஒரு அறிவு கிடையாது. Pourquoi? Parce que vous ne connaissez pas la Trinité, vous n'avez pas de connaissances concernant la Trinité. சாப்பிட்டுகள் நாம் ஆறாவது வீட்டில் தொடங்கினால் பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற திரியேக தேவனே உம்மை ஸ்தோத்திர அதுதான் இந்த ஆறாவது தொடர்ந்து உள்ளது. Vous pouvez demander à ma femme lorsque je commence à louer le Père, le Fils, le Saint-Esprit, la Trinité. இந்த உலகத்து தேவனுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? உலகத்தில் ஒரு தெய்வம்ங்கறாங்க, நாங்க ஒரே தெய்வம் தான். அது திரியேக தேவன் சொல்றோம். இதுதான் பெரிய வித்தியாசம். ஆனா எங்களுடைய ஜனங்கள் துதிக்கும் போது அந்த வித்தியாசத்தை காண்பிக்கிறது. Quelle est la différence entre nous et le monde? C'est que le monde dit qu'il y a un seul Dieu et nous disons qu'il y a certes un seul Dieu qui est la Trinité. நான் திரியேக தேவனை குறித்து படிக்கல ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். Je veux beaucoup apprendre concernant la Trinité. நான் எவ்வளவு படிச்சிருக்கேன். J'ai appris beaucoup de choses. இப்போ நேத்து தான் ஒரு 4 கேசட் வீடியோல பார்த்தேன். Et hier même, j'ai regardé 4 cassettes de vidéos concernant la Trinité. அதை கேட்க ஒவ்வொரு முறையும் கர்த்தர் ஒரு சின்ன வெளிப்பாடு தருவார். இதை விட இது கூட இது இன்னும் கொஞ்சம் இப்படி நீ தெரிஞ்சுக்கணும், இப்படி நீ அறிஞ்சுக்கணும். Et plus j'écoute davantage encore et encore, le Seigneur me donne des petites révélations concernant sa Trinité. நான் சொன்னேன், நீங்க வாசிக்காம, நீங்க படிக்காம, நீங்க முயற்சி பண்ணாமல் தேவனை நீங்க துதிக்கவே முடியாது. Sans apprendre par cœur, sans lire, vous ne pouvez pas louer l'Éternel. ஆவியோடு சத்தியத்தோடு பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கூட உன்னுடைய மனிதத்தோடு கூட நீ சத்தியத்தோடு கூட நீ என்னை ஆராதிக்க, அதுதான் அவருக்கு விருப்பமான ஆராதனை. L'adoration qui plaît à l'Éternel, à Dieu, c'est que vous puissiez le louer du plus profond de votre cœur, avec l'aide du Saint-Esprit, en esprit et en vérité. கொம்பும் வெறிகுலம்பும் உள்ள காலையிலே பார்த்து எனக்கு இதுதான் பிரியம், என்ன பாட்டினாலே பாடி என்னை துதிக்கிறது. ஆனால் நம்முடைய அந்த ஆராதனை ஆவியோடு சத்தியத்தோடு இல்லாவிட்டால் அவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். Le Seigneur n'acceptera pas votre louange si celle-ci n'est pas en esprit et en vérité. ரொம்ப கவனமாக Vous devez faire très attention à cela. வேதம் நம்ம கையில படிச்சுக்கிட்டே இருக்கணும். Nous devons toujours continuellement apprendre la parole de Dieu. புத்தகங்களை வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். Continuer à lire la parole de Dieu. இப்போ நீங்க இன்னைக்கு விட நாளைக்கு இன்னும் கூட ஆராதிக்கணும்னா சத்தியத்தோட ஒருபடி நீங்க வளரணும். Si vous voulez louer davantage encore, vous devez grandir dans la vérité. பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தோட ஒருபடி வளரணும். Vous devez grandir dans l'action du Saint-Esprit. அப்பதான் உங்க ஆராதனை நேற்றை விட இன்னைக்கு நல்லா இருக்கும். C'est ainsi que de jour en jour, vous allez voir que votre louange sera plus grande. நாங்க ஆராதிக்கும் போது நோவா இட்ட பலியை அவர் சுகந்த வாசனை ஏற்றுக்கொண்டது போல ஏற்றுக்கொள்ளணும். De la même manière qu'il a accepté le sacrifice de Noé comme un sacrifice de bonne odeur, de la même manière votre louange doit pouvoir l'accepter comme une bonne odeur. அவனுங்க இதுல ரெண்டு விதமா இருக்கு பாருங்க. இப்ப நாங்க உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆவியோடு சத்தியத்தோடு தொழுது கொண்டால் அவர் சுகந்த வாசனை நுகர்றது மட்டும் இல்ல, எங்களுடைய இருதயமும் அந்த அவர் துதிச்சு முடிஞ்ச உடனே எங்களுடைய இருதயம் உழுப்பையும் நினைத்தையும் உண்டது போல திருப்தி. Notre cœur sera rassasié lorsque nous louons l'Éternel en esprit et en vérité, également du plus
profond de votre cœur. துதித்தலே ஏற்றதும் இன்பமுமாய் இருக்கிறது. அப்ப உண்மையாய் நம்ம உள்ளத்தில் இருந்து தெய்வத்தை அறிந்து சத்தியத்தோடு தொழுது கொள்ளும் போது அவர் சுகந்த வாசனை ஏற்படுற மட்டுமல்ல, எங்கள் இருதயத்திலே ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய சமாதானம். சொன்னது போல ஒரு பிரியாணின்னு 1000 பிரியாணி சாப்பிட்டு கொள்ளும். De la même manière, lorsque nous louons l'Éternel, si nous le louons en esprit, en vérité, du plus profond de votre cœur, la louange que nous allons créer, ce sera une louange de bonne odeur pour l'Éternel. Okay. இப்போ சில வசனம் வாசிப்போம். Nous allons lire quelques versets. 10 நிமிஷம் இருக்குது. வாசிப்போம். நீங்க கொஞ்சம் அதை கேளுங்க. நான் திரும்ப சொல்றேன். இந்த ஆராதனை வீரருக்கு தயவாய் கால்ல விழுந்து வேணா கேட்கிறேன். நீங்க நல்லா செய்யறீங்க. இன்னும் நீங்க நல்லா செய்யணும். Je dis, vous faites très bien la louange, mais vous pouvez encore le faire davantage. Je ne dis pas que c'est mal. C'est comme si je disais que moi-même j'étais une personne nouvelle. இப்போ நான் வந்து படிக்காம என்ன சொல்றது ஜெபிக்காம ஆர்க்கிடெக்சர் படிக்காம நான் இங்க வந்து உங்களுக்கு கதை சொல்லி கொண்டு வந்தா எவ்வளவா நீங்க பாதிக்கப்படுவீங்க? À quel point est-ce que vous serez offensé si moi je viens et que je ne lis pas la parole de Dieu, que je médite pas la parole de Dieu, que je ne prie pas, que je lis pas de livres spirituels et que je vous enseigne. அதே போல ஆராதனை வீரர்கள் நீங்க இங்க ஒரு 40 நிமிஷம் 30 நிமிஷம் செலவழிக்கிறீங்க. இது உங்களுக்காக செய்யல, தேவனுடைய மகிமைக்காக மாத்திரம் அல்ல, தேவ ஜனங்களை அந்த ஆராதனைக்குள்ளே நீங்க கொண்டு வரணும். Et je dis particulièrement pour les personnes qui mènent la louange, si vous menez 30 minutes ou 40 minutes, vous n'êtes pas là seulement pour pouvoir louer la grandeur de l'Éternel, mais également pour amener toutes les personnes pour louer. அதுக்கு மிக முக்கியம் நீங்க வேத வசனத்தை பாடணும். Et ce qui est très important par-dessus tout, c'est que vous puissiez apprendre la parole de Dieu. Vous devez passer beaucoup de temps pour pouvoir apprendre. Je ne dis pas que les louanges que nous faisons ne sont pas bonnes, elles sont correctes, mais il faut davantage améliorer. Moi j'enseigne, mais tous les jours je continue à apprendre. Jusqu'à un moment, je sais que je vais devoir apprendre. Il ne faut pas que je sois comme je suis aujourd'hui demain. Il faut que nous grandissons. Nous allons lire quelques versets. Nous allons prendre l'Apocalypse. நான் ஆராதிக்கிறதுக்கு எடுத்தா எனக்கு வெளிப்பட சுவிசேஷம் தான். அதுல வேற என்ன இருக்கோ இல்லையோ ஆராதனை, அதாவது பரலோகத்திலே ஒரு ஆராதனை போய்க்கொண்டே இருக்கு. Lorsque nous parlons de louange ou de la louange qui sera au paradis, je lis beaucoup le livre d'Apocalypse. இப்போ நான் இந்த விஷயம் முடிச்ச மாதிரி கொஞ்சம் வசனம் மட்டும் வாசிக்க போறோம். Nous allons lire beaucoup de versets. ஓகே, நான் அதுக்கு சொல்லுங்க. Nous allons prendre Apocalypse chapitre 4. Du verset 8 au verset 11. Les 4 êtres vivants ont chacun 6 ailes et ils sont remplis Dieu tout autour et au-dedans. Ils ne cessent de dire jour et nuit, saint, saint et saint est le Seigneur Dieu, le Tout-Puissant, qui était, qui est et qui vient. Les êtres vivants rendent honneur et action de grâce à celui qui est assis sur le trône, à celui qui vit au siècle des siècles. Les 4 vieillards, les 24 vieillards se prosternent devant celui qui est assis sur le trône et ils adorent celui qui vit au siècle des siècles et ils jettent leur couronne devant le trône en disant « Tu es digne, notre Seigneur et notre Dieu, de recevoir la gloire et l'honneur et la puissance, car tu as créé toutes choses et c'est par ta volonté qu'elles existent et qu'elles ont été créées. » அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகள் உள்ளவர்களும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவருமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் சோஸ்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து கர்த்தாவே தேவரே மகிமையையும் கனத்தையும் வல்லமையை பெற்றுக் கொள்வதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தை சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவர்கள் உண்டாயிருக்கிறவர்களும் சிருஷ்டிக்கப்பட்டவருமாய் இருக்கிறது என்றார்கள். ஆமென். சொல்ற பாருங்க, இப்ப
இந்த ஆராதனை பாருங்க, இங்க மிக முக்கியமா ஆராதனை இருக்குது, வேதவசனம் இருக்குது. Il est très important de regarder ce verset car nous avons tout d'abord la louange et ensuite la prière. சில ஊழியக்கார் சொல்றது கேட்டிருக்கிறேன், ஆராதனை முக்கியப்படுத்தாமல் எங்களுக்கு சர்வத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கறதா புத்தி உள்ள ஆராதனை, அதை அதிகமாக வலியுறுத்தி பேசுவாங்க. Il y a beaucoup de personnes qui disent qu'il est mieux d'offrir notre corps comme un sacrifice vivant plutôt que de louer. என்னை பொறுத்தா சரியில்லை. Mais je pense que ce n'est pas bon. அந்த ஆராதனை புத்தி உள்ள ஆராதனை செய்யத்தான் இருக்கு. Certes, il faut faire un louange correct. கவனிங்க, என்ன சொன்னால் சங்கீதத்துல, அதாவது எங்களுடைய ஆராதனை நல்லா கவனிங்க, அது பரிசுத்த அலங்காரத்துடன் ஆராதிக்கணும். Dans le psaume, il est écrit que nous devons faire une louange correcte et sainte devant l'Éternel. கவனிங்க, பரிசுத்தமா இருக்குன்னு சொல்லல, பரிசுத்த அலங்காரத்துடன் ஆராதி. அப்ப பரிசுத்தமா இருக்கிறதே அவர் அந்த ஆராதிக்கிறார். Il est écrit dans la Bible que si nous sommes saints et purs, c'est pour pouvoir le louer. இப்ப நான் சொன்னேனே, வேதவசனம் ஜெபத்துக்கும் விசுவாசத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. J'ai dit qu'il y avait une connexion entre la prière et la foi. ஜெபம் கூடுனா விசுவாசம் கூடும். J'ai dit que si la prière augmente, la foi augmente. விசுவாசம் கூடுனா ஜெபம் கூடும். Et si la foi augmente, la prière augmente. அதே மாதிரி பாருங்க, De la même manière, வேதத்தை நாங்க படிச்சு கொடுக்கிறோம், வேதத்தை வாசித்து நீங்க தேவனை புரிந்து கொண்ட பிறகு உங்களுடைய ஆராதனை வித்தியாசமா மாறும். de la même manière, pourquoi est-ce qu'on vous enseigne les paroles de la Bible? Pour que vous puissiez connaître les paroles de la Bible et que vous puissiez grandir dans la louange. அதே போல நீங்க ஆராதிச்சா வேதத்தை வாசித்து வெளியே கொண்டு இலகுவாக இருக்கும். De la même manière, si vous adorez l'Éternel, il sera plus facile pour vous de connaître et de méditer la parole de Dieu. கவனிக்கிறீங்களா? Est-ce que vous êtes attentifs? ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. Il y a une connexion entre ces deux choses. ஆனால் கவனிங்க, இப்ப நாங்க வேதம் வாசிக்கிறோம், Nous lisons la parole de Dieu, பரிசுத்தமா ஜீவிக்கிறோம், nous vivons purement. இதெல்லாம் என்னத்துக்கு? தேவ மகிமைக்கு தான். C'est pourquoi tout cela nous le faisons, c'est pour la gloire de l'Éternel. ஆகவே புத்தி உள்ள ஆராதனை பரிசுத்தமா வாரதுன்னு சொல்லி முடிச்சு விட்டால் அப்ப தேவனுக்கு ஒரு மகிமை இல்லையா? Si nous disons de faire une bonne louange correcte et pure, est-ce qu'il n'y a pas de gloire pour l'Éternel? புசித்தாலும் குடித்தாலும் தேவ மகிமைக்கு வார சொல்லலையா? Il est écrit dans la Bible que même si vous buvez et que vous mangez, c'est pour la gloire de l'Éternel. பரலோகத்து ஆராதனை தவிர சொன்னேன், அதாவது புதிய நீதிவாசல் மன்ற புதியவான புதிய பூமியில ஆராதனை மட்டும் இருக்காது, எல்லாம் இருக்கும். ஆனா ஆராதனை நடுமையமா இருக்கும். Il n'y aura pas seulement une louange dans la nouvelle terre et la nouvelle alliance, mais il y aura la louange pour pouvoir louer l'Éternel. என்னை பொறுத்த மட்டும் நான் பரிசுத்தமா இருந்து தேவனை துதிக்க முடியாது, எனக்கு அந்த பரிசுத்தம் தேவையில்லை. Si je ne peux pas être saint et louer l'Éternel, alors je n'ai pas besoin d'être saint. இந்த எண்ணமெல்லாம் அவருக்கு ஆராதிக்கணும். Il faut que toutes mes pensées louent அவரை l'Éternel. உயர்த்தணும். Il faut qu'elle le parle en அவரை bien. மகிமைப்படுத்தணும். Il faut que je l'honore. அது பரிசுத்தமா நடக்கணும். Il faut que ce soit quelque chose qui se passe. ஏன்னா நோவா பரிசுத்தமான பறவைகளை எடுத்து அவன் பலியிட்ட போதுதான் அது சுகந்த வாசனை ஏற்றுக்கொண்டார். ஆகவே அவர் அந்த பலியை தான் ஏற்றுக்கொண்டார், ஆனால் அது பரிசுத்தமாக இருக்கணும். அது மாதிரி நாங்களும் பரிசுத்தமாக இருக்கணும். ஆனால் மிக முக்கியம் என்ன? தேவனுக்கு பலி செலுத்துறது, தேவனுக்கு ஸ்தோத்திரிக்கிறது. De la même manière, Noé a offert un sacrifice saint qui apportait une bonne odeur. De la même manière, nous aussi, il faut que nous soyons saints pour que notre louange soit acceptée. நானும் புலவர்கள் உண்டு, நம்ம ஒரு சத்தியத்தை பேசும்போது அதை வலியுறுத்தி பேசுறது நல்லது, ஆனால் மற்ற சத்தியம் அடிபட்டு போற அளவுக்கு வலியுறுத்தி பேசக்கூடாது. Des fois, nous faisons des erreurs, c'est que lorsque nous disons la vérité, nous appuyons beaucoup sur la vérité et nous oublions les autres choses. உதாரணத்துக்கு ரட்சிக்கப்பட்டால் ரட்சிப்பு இழக்க முடியாதுன்னு நான் பேசுறேன், அடிச்சு பேசுறேன். Et j'ai dit que lorsque nous sommes sauvés, nous ne pouvons pas perdre le salut. அதை பேசும்போது நீ ரட்சிக்கப்பட்டா அதோட அடையாளம் என்ன? பரிசுத்தமே பரிசுத்தம். யாரும் நினைக்க முடியாத ஒரு பரிசுத்தம் வருவா. அதை பேசாவிட்டால் ஒரு சத்தியம் அடிபட்டு. Et si je ne parle pas du fait que lorsque vous êtes sauvés, que vous avez obtenu le salut, vous allez vous purifier de jour en jour, si je n'appuie pas ce sujet, alors vous ne connaîtrez pas et vous ne comprendrez pas le salut. பரலோகத்துல போய் நாங்க என்ன சொல்றது, பைபிள் ஸ்டடி எடுக்க மாட்டோம், அங்க தேவனை ஆராதிக்க தான் போறோம். Au paradis que nous allons aller, nous allons pas, le Seigneur ne va pas nous enseigner, nous irons seulement pour le louer. பார்த்தோம், நாலு ஜீவன் 24 மணிக்காலம் ஆராதிக்கிறோம். Nous voyons que les 4 êtres vivants et les 24 vieillards louent 24 heures sur 24 l'Éternel. நானும் நீ போய் 24 ஆராதிக்க போறது இல்லை. Nous n'allons pas, toi et moi, aller louer l'Éternel 24 heures. புதிய வாரம் புதிய பிள்ளை எங்களுக்கு வேலை இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனா ஆராதனை நடுமையமா இருக்கும். Sur la nouvelle terre, certes, nous allons vivre, nous n'allons pas le louer 24 heures sur 24, mais la louange sera le centre. நான் சொல்றேன், உண்மையா நம்ம ஆராதிக்க தொடங்குகிற சபையில் அற்புதம் நடக்கல, உண்மையா நம்ம ஆராதிக்கும் போது அற்புதம் நடக்கும். Lorsque nous allons commencer réellement à louer l'Éternel, alors des miracles se produiront.
நான் சொல்றேன் இயேசு கல்வார பிரமாணம்னு நான் சொல்ல வரல. Je ne dis pas que nous allons être soignés par les meurtrissures de Dieu. இயேசு கல்வார எங்களுடைய பாவ கரைகள் பிரமாணம் அதுதான் உண்மை. Ce qui est important, c'est que par les meurtrissures de l'Éternel, de Jésus, notre péché est pardonné. ஆனா தேவன் சொன்னாரே என்னை ஆசீர்வதித்து எந்த ஸ்தானத்திலும் நான் ஆசீர்வதிப்பேன். Et l'Éternel a dit dans n'importe quelle circonstance que vous soyez, je viendrai, je vous bénirai. இப்ப கடவுள் சொல்றது என்ன சொல்றது துதிகள் மத்தியில வாசம் பண்ணுறார். L'Éternel agit et vit parmi la louange. அப்ப அவர் வாசம் பண்ணா அற்புதம் நடக்கும், ஆசீர்வாதம் நடக்கும், கட்டாயம் நடக்கும். Et David dans cette louange, alors certes il y aura des miracles, des prodiges qui vont se passer. ஆனா நான் நீயும் உன்னுடைய துதி எங்களுடைய துதி சும்மா ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் இல்ல. அவர் வேத வசனத்தை ஆராதித்து துதிச்சு சத்தியத்தை துதிக்கும் பொழுது அவர் நிச்சயமா வாசம் பண்ண வருவார். வாசம் பண்ண வரும் பொழுது நான் ஆசீர்வாதம் வரும். எந்த ஆசீர்வாதமா இருக்கணும். Lorsque nous allons louer l'Éternel, en connaissant la vérité, en appuyant sur les paroles qui est écrit, le Seigneur viendra non seulement habiter parmi nous, et il fera des prodiges et des miracles parmi nous. Et lorsque nous commençons à louer réellement, sincèrement de cette manière, et il y aura un changement spirituel dans la vie des personnes. De nouvelles personnes vont arriver. Et toutes les difficultés, les problèmes qu'il y a, que ce soit dans les difficultés de santé, que ce soit dans la vie, de personnel, il y aura des changements. Il faut que nous augmentons la louange en appuyant sur les versets qui sont écrits dans la parole de Dieu. Et il faut faire très attention à choisir les bonnes chansons. Lorsque vous choisissez de bonnes chansons et que vous louez, même s'il n'y a pas la musique derrière, vous allez recevoir et connaître l'onction qui va vous diriger dans cette louange. Je vais vous parler d'une chanson que j'aime beaucoup. Que tu es la vie, que tu es la vérité, que tu es le chemin. Il n'y a pas d'autre Dieu, tu es le seul Dieu. Il n'y a pas d'autre Dieu. Il n'y a pas d'autre nom que ce soit sur la terre ou dans les cieux. Et lorsque vous allez dire qu'il n'y a pas d'autre nom et d'autre Dieu que sur la terre et sur le ciel, votre cœur va commencer à louer. Notre Dieu n'est pas un Dieu de cailloux, de pierre, mais c'est un Dieu qui vit en esprit. Tu es un Dieu toute puissance et tu es un Dieu qui n'a pas de limite. Et rien ne t'est impossible. Alors tu es un Dieu tout puissant. Et le strophe d'après parle qu'il n'y a rien qui est arrivé sans toi. Et tout a été créé fait pour ta gloire. Que le ciel est ton sanctuaire, la terre est ton sanctuaire et tout se passe selon ta volonté. Et si vous chantez cette chanson, et de manière naturelle, votre foi va augmenter et votre louange également. Il faut que vous soyez en esprit pour que vous puissiez comprendre ce que je dis. தெய்வத்தை எவ்வளவா மகிமைப்படுத்துதோ அப்படி வசனம் பாடினால் எனக்கு என்ன இல்லாட்டி பரவாயில்ல, இயற்கையாய் என்னால் பாட முடியும். அந்த நான் சோர்ந்து போயிருந்தாலும் என்னுடைய உள்ளம் அந்த பாடல் மூலமாய் உயிர்ப்பிக்கப்படும். Si vous louez l'Éternel en prenant les versets qui est écrit dans la Bible et que vous louez d'après ces versets, alors naturellement vous allez commencer à le louer du plus profond de votre cœur. Amen. தனிப்பட்ட ஆராதனை சரி, சபையாராதனை சரி, வேதவசனம் செறிவுள்ள பாடல்களை பாட பழகும். Que vous soyez une personne seule ou que vous louez avec l'église, il faut que vous choisissiez de bonnes chansons. Amen. நம்ம 1000 பாடல் சும்மா பாடுறத விட 50 பாடல் 30 பாடல் என்ன சொல்றது வேதவசனத்தால் நிறைந்த தேவனை மகிமைப்படுத்துகிற பாடல்களை பாடும்போது கர்த்தருடைய என்ன சொல்றது நாம மகிமைப்படும். நிச்சயமாய் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
Plutôt que de choisir et de chanter 1000 chansons, si on choisissait seulement 50 ou 30 chansons dans lesquelles la parole de Dieu est en lien, où on peut comprendre la parole de Dieu, alors ce sera une louange de bonne odeur pour l'Éternel. Okay, நான் ஜெபம் பண்ண போறேன். Nous allons prier. கவனிங்க, சபையில ரெண்டு காரியம் முக்கியமா நடக்குது. Il y a deux choses qui sont importantes au sein de l'Église. ஞாயிறு ஆராதனை. La louange. ஒன்று வேத வசனத்தை நாங்கள் அதிகமாய் முக்கியத்துவப்படுத்துறோம். Nous devons donner beaucoup d'importance à la parole de Dieu. துதியை முக்கியத்துவப்படுத்துறோம். Nous donnons beaucoup d'importance à la louange. ஆகவே இது ரெண்டையும் செய்யறவங்க தேவனுக்கு மிகப்பெரிய அளவில் கணக்கு கொடுக்க வேண்டி வரும். Et nous donnons beaucoup de compte lorsque nous faisons ces choses. அவ நான் சொல்ல வேத வாசித்தாலும் வேத போதித்தாலும் சரி, நீங்க துதி வீரனா இருந்தாலும் சரி, வேதத்தை கொண்டு நாம எப்பயுமே அதை செய்யணும். Que vous soyez un enseignant, que vous soyez quelqu'un qui dirige, qui mène la louange, vous devez le faire d'après la parole de Dieu. துதிக்கிறோம் சொல்றேன், சோர்ந்து போய் வந்திருக்கிறவங்க, பலவீனப்பட்டு வந்திருக்கிறவங்க, ஆவிக்கு அடிக்கப்பட்டு வந்திருக்கிற, நொந்து போய் வந்திருக்கிறவர்களை உங்களுடைய என்ன சொல்றது ஆராதனை தான் அவங்க உயிர்ப்பிக்கணும். அதுக்கு ஒரே வழி உயிர்ப்பிக்க. அது எங்க உயிர்ப்பிக்கப்படும்னா தேவவசனம் எங்க இருக்குதோ அங்கு உயிர்ப்பிக்கப்படும். Lorsque les personnes qui mènent la louange, lorsque vous menez la louange avec la parole de Dieu, la personne qui arrive étant affligée, les personnes qui sont en souffrance, ces personnes-là seront ressuscitées en esprit. தேவன் உயர்த்துற எந்த இடத்துலயும் அவன் வந்துடுவான். Partout où vous honorez le nom de l'Éternel, il sera là. அப்ப நீங்க இந்த துதிக்கிறவங்க தனிப்பட்ட முறையில் வீட்டில் இருக்கட்டும், இங்கே இருக்கட்டும், எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்க ஆராதனை. Alors regardez à quel point est-ce que la louange est très importante, que ce soit la louange personnelle ou la louange faite à l'église. ஆகவே ரொம்ப ஆழ்த்தத்தோடு வரணும். Alors vous devez arriver avec beaucoup de crainte. பாடல் சரிவா இருக்கணும். Il faut que les chansons soient correctes. அதை எடுக்கும்போது நீங்க ஜெபம் பண்ணிட்டு எடுக்கும்போது பாடலை பார்க்கணும். இந்த பாடல் மூலமா மனசு ஆசீர்வதிப்பா இல்ல, தேவன் இதிலே மகிமைப்படுவாங்களா, தேவனுடைய நாமம் இந்த பாடல்களாலே உயர்த்தப்படுமா? Lorsque vous choisissez les chansons, vous devez faire attention. Est-ce que le nom de l'Éternel sera glorifié, sera honoré si je prends ces chansons? திரிய தேவனுக்கு ஏதாவது ஒரு ஆராதனை வரணும். Est-ce qu'il y aurait une certaine louange pour la Trinité? அந்த கல்வாரி அன்பை குறித்து, concernant l'amour de la croix, திரிய தேவனை குறித்து, concernant le Dieu de la அந்த Trinité, தெய்வத்துக்கு நன்றி சொல்றதை குறித்து, concernant les remerciements, அந்த தெய்வத்துக்கு குணாதிசயங்களை குறித்து, concernant les attributs de Dieu. பாடல் எடுக்க நாங்க இங்க துதிக்க மட்டும் இல்லை, நாங்க வீட்டுல துதிக்கும் போது அதே தான் செய்யணும். Nous aussi, lorsque nous louons à la maison, nous devons faire la même chose. சொல்றேன், நீங்க அவருடைய நாமத்தை நீங்க பாடி துதிச்சா போதும், நிச்சயமா எங்களை அவர் ஆசீர்வதிப்பார். ஒரு ஆவிக்குரிய உலக ரீதியான பலம் இயற்கையாகி வரும். Il suffit seulement de louer son nom, d'adorer son nom, et vous verrez une force arriver en vous. அதுக்கு வேதம் முக்கியம். C'est pour ça que la parole de Dieu est très importante. பாடல்கள் முக்கியம். Les chansons que nous prenons sont très importantes. எல்லா பாடலும் எடுத்து பாடாதீங்க. Vous ne pouvez pas chanter n'importe quelle chanson. எல்லாத்தையும் சொல்றேன். Je le dis pour tout le monde. நீங்க பாடி முடிந்தால், உங்களுடைய உண்மையாய் நீங்க பாடி முடிந்தால், கர்த்தரை மகிமைப்படுத்தினால் உங்களுடைய இருதயம் கொழுப்பையும் நிலத்தை உள்ளது போல ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். அது நிச்சயமா உண்டாகும். நீங்க தேவனை மகிமைப்படுத்த. Si vous choisissez de bonnes chansons, vous verrez au fond de votre cœur une réjouissance et une joie. நீ சந்தோஷமா இருக்கிறது பெரிய வழி, கர்த்தரை சந்தோஷப்படுத்து. Il faut que le chemin pour que tu sois dans la joie, il faut que Dieu soit dans la joie. நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா, நீ தேவனை ஆராதி. Est-ce que toi tu veux obtenir la bénédiction? Il faut que tu loues l'Éternel. ஆராதனையிலே மியூசிக் எல்லாம் பார்க்காத, அந்த ஆராதனை தேவனை மகிமைப்படுத்துமா? Ne regarde pas le son, la musique qui est produite dans la louange, mais regarde si la louange honore et glorifie l'Éternel. தேவன் உள்ள மகிழுமா? Est-ce que le cœur de Dieu sera dans la réjouissance? ஒரு சங்கீத சொல்றது, அவருடைய மகத்துவங்கள் இந்த வாயில நிறைஞ்சிருக்கு. Est-ce que nos lèvres sont remplies de la grandeur de l'Éternel? அவருடைய மகத்துவத்தை சொல்லு. Parler de la grandeur de l'Éternel. நான் அடிக்க சொல்லுவேன், ஆண்டவரே உம்மை கடவுளா நான் கொண்டிருக்கேன், என்னையமான ஒரு பாக்கியவான் இல்லையா? Il n'y a pas d'homme heureux Seigneur comme moi, car je connais ta grandeur. ஏன் சொல்றேன்? Pourquoi je dis ça tous les jours? இவ்வளவு பெரிய தெய்வம். Parce que c'est un très grand Dieu. ஒரு வசனம் இல்லையா, எல்லா துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான மகிமை உள்ளது. Il est par-dessus toutes les louanges et toutes les adorations. தேவனானுடைய எல்லா மிருகத்தை வெட்டி, தேவனானுடைய எல்லா மரத்தை வெட்டி, அது தகர பலியா செலுத்தினாலும் அது அவருக்கு போதாது. Peu importe le nombre d'animaux que vous sacrifiez, le nombre d'arbres que vous sacrifiez, ce n'est pas égal à sa grandeur. அதைத்தான் பாடல் பாடுறாங்க, 1000 நாவு போதாது உம்மை நாம ஆராதிக்க. C'est pour ça qu'il y a un chanteur qui chante 1000 langues ne suffit pas pour te louer. நீ நான் அன்னைய துதிச்சிட்டு சில பேர் அந்நிய பாஷை துதிப்பேன். ஏன்னா துதிக்கிறதுக்கு இதுக்கு மேலே ஒன்றும் வருதில்லை ஆண்டவரே, இதுக்கு மேலே எனக்கு வருதில்லை ஒன்றும். அப்ப அந்நிய பாஷை தான் துதிப்பேன்.
Je loue et lorsque je n'ai plus de versets à louer, je loue en langue étrangère parce que je n'ai tellement plus de mots pour pouvoir le louer que je loue en langue étrangère. Lorsque vous levez le matin, est-ce que vous avez un désir profond de louer le Seigneur? Est-ce que vous êtes arrivé à un point où vous ne pouvez pas vivre sans le glorifier? Est-ce que vous êtes arrivé à un point où si vous ne le glorifiez pas, vous devenez fou? Ce n'est pas pour les instruments, pour la musique, mais c'est pour Dieu. Moi je dis souvent, si je viens à l'église, si les personnes ne sont pas bénies, ce n'est pas grave. Il faut que toi, Seigneur, tu seras béni et honoré. Nous allons prier. ஆண்டவரே நாங்கள் சத்தியத்தை அரைகுறையாய் ஆண்டவரே நாங்கள் போதிக்காதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்கள். ரீகாபா ராமா கூராபாலாபா ஸ்ரீராபாபா தீகாமாராபா. ஆண்டவரே இதை வாசிச்சோம். அந்த 4 ஜீவங்கள் 24 மூப்பர்களுக்கு முன்பாய் சாஷ்டாங்கமாய் விழுந்து வணக்கமாய் விழுந்து தேவரீர் மகிமையும் கனத்தையும் ஆண்டவரே வல்லமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறீர் ஆண்டவர். உங்களுடைய சித்தத்தினால் இந்த உலகங்கள் உண்டாயின ஆண்டவர். உங்களுடைய சித்தத்தின்படியே அவைகள் எல்லாம் நீர் நடத்துகிறீர்கள் ஆண்டவரே. அந்த தாவீது சொன்னது போல எங்களுடைய வாயிலே உங்களுடைய மகத்துவம் நிறைந்திருக்கட்டும். வேத வசனங்கள் நிறைந்திருக்கட்டும் ஆண்டவர். உம்மை புகழாமல் இருந்தால் செத்து போகிற நிலைமைக்கு எங்களை கொண்டு வா. அந்த பாடல்கள் போல பொறுப்பையும் நினைத்தையும் உண்பது போல ஆண்டவரே உம்மை துதிக்கும் போது எனக்கு இருந்தது என்று சொல்லத்தக்கதா. துதித்த முடிஞ்ச உடனே ஆண்டவரே எங்களுடைய இருதயம் மகிழ்ச்சி அடையத்தக்கதா. என் நாவினால் நீ புகழப்பட்டு என் இருதயம் சொல்லத்தக்கதா. பிசாசே நீ கட்டி வைத்திருக்க எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்திலே அறுக்கப்படுவதாக. ஆண்டவரே வேதத்தை வாசிக்கிறோம், வேதத்தை படிக்கிறோம், அதுன்னு சொல்லி ஆண்டவரே எல்லாம் வேதத்தை படிக்கிறது, நாங்க தியானிக்கிறது, நாங்க ஆண்டவரே சத்தியத்தை கற்றுக்கொள்ளுகிறது, ஆண்டவரே எல்லாம் உண்மை மகிமைப்படுத்த பரலோகம் வந்து ஆண்டவர் பைபிள் ஸ்டடி அல்ல ஆண்டவரே உண்மை ஆராதிக்க ஆண்டவரே ஆண்டவரே அதுதான் இந்த உலகத்தில் எங்களை பழக்கிறீர் என்பதை புரிந்து கொள்ள எங்களுக்கு நீங்க உதவி. ஆண்டவரே வர்ஷிப் பண்ண லீடர்ஸுக்கு ஆச்சரிக்கிறோம். ஆண்டவரே சோர்ந்து போற வருகிற ஜனங்களுக்கு சத்துவம் கொடுக்கத்தக்கதான பாடத்தை எடுக்க மியூசிக்களை குறைத்து ஆண்டவரே தாவே அந்த பாடல் வரிகளை தேவ ஜனங்களுக்கு புகுத்தி அவர்கள் ஆராதிக்கவும் அந்த சோர்வில் இருந்து வெளிவரவும் தேவரீர் அவர்களுக்கு உதவி செய்கிறார். தனிப்பட்ட முறையிலே வீட்டிலே துதிக்காத ஆண்டவரே சும்மா பாட்டு பாடுறதல்ல, நல்ல பாடல்களை எடுத்து ஆராதித்து ஆண்டவரே கொழுப்பையும் நினைத்தை உண்பது போல வீட்டிலே பாடி தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாக எனக்கு நன்மை வராட்டியும் பரவாயில்ல உமக்கு ஆண்டவர் ஆராதனை செலுத்துவேன் என்று சொல்லத்தக்கதாக. அத்திமரம் ஆண்டவரே அந்த பூ பூக்காவிட்டாலும் ஆண்டவரே கனி கொடுக்காவிட்டாலும் ஆண்டவரே அந்த கிடத்திலே ஆடுகள் இல்லாவிட்டாலும் தேவரீர் உம்மை நான் ஆராதிப்பேன். ஏன்னு சொன்னா நீர் ஆராதிக்கப்படத்தக்கவர். நீர் ஆராதிக்கப்படத்தக்கவர் ஆண்டவரே. உமக்கு ஒருவருக்கு ஆராதனை என்று எழுதி இருக்கிறபடி தேவரீர் உமக்கு ஒருவருக்கு தான் ஆராதனை. திரியேக தேவனே உமக்கு ஒருவருக்கு தான் ஆராதனை. தகப்பனே இது இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆராதனை வீரராய் மாறட்டும் ஆண்டவரே. நடிப்பல்ல, ஷோ காட்டுறது அல்ல, மியூசிக் அல்ல ஆண்டவரே, அது எதுவும் அல்ல. தேவரீர் உள்ளத்தில் இருந்து உடைக்கப்பட்டு ஆண்டவரே உம்முடைய மகிமையை கண்டு அதாவது உணர்ந்து உம்முடைய மகிமையை உணர்ந்து கர்த்தாவே நான் உமக்கு பயப்படாமலும் உம்மை மகிமைப்படுத்தாமலும் இருக்கக்கூடும் ஆண்டவரே. தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளும் வந்து உம்மை தொழுது கொள்வாங்க. கர்த்தாவே தேவரீர் உமக்கு ஒப்பானவன் யார் ஆண்டவரே? பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவரும் துதிகளிலே பயப்படத்தக்கவரும் உம்மை போல அற்புதம் செய்கிற ஒரு தெய்வம் இல்லையா ஆண்டவரே? சொன்னது போல வானாதி வானம் பண்ண
முடியாத தேவாதி தேவனை ஆராதிக்கிறோம். ஏசாயா சொன்னது போல ஆண்டவரே நீர் இந்த உலகங்களை ஜானகமாய் அளக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த மலைகளை தராசிலே அளக்கிறீர் ஆண்டவரே. தண்ணீரை கைப்பிடியே அளக்கிறீர் ஆண்டவரே. உம்மோடு ஒப்புதும் போது நாங்கள் மாயையும் ஒன்றுமில்லாதவராக இருக்கிறோம். கர்த்தாவே உம்மை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். அதை விட ஒருபடி போய் உம்மை துதிக்கிற ஜனங்கள் இன்னும் பாக்கியவான்கள். உம்மை உணர்ந்து உம்மை அறிந்து பொழுது கொள்ளுகிற ஜனங்கள் பாக்கிய